கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மலை பிரசங்கத்தின் மகிமை. ஆமேன். எத்தனாவது பகுதி? 8வது பகுதி. ஆமேன். கடந்த 7 வாரங்களாக நம்ம மலை பிரசங்கத்தினுடைய மகிமையை பார்த்தோம். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமேன். சரி, இன்றைக்கி நம்ம கடந்த வாரத்தில் நம்ம எதை பார்த்தோம்னா மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம் 18வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஆமேனா? என்ன பார்த்தோம்? உபவாசத்தை குறித்து பார்த்தோம். உபவாசிக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி. இந்த உபவாசம்லாம் இன்றைக்கி தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்றைக்கி தவறாக இன்றைக்கி போதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மணவாட்டிக்கு தான் இந்த உபவாசத்தை குறித்த ஒரு வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஆமேனா? யாருக்கு கிடைக்கும்? மணவாட்டிக்கு. என்ன மணவாட்டி? கிறிஸ்து இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு உயிர்த்தெழுந்த அனுபவம், அதுதான் மணவாட்டி. அவங்களுக்கு தான் இந்த வெளிச்சம் கிடைக்கும். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லிட்டாரு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாள தோழர்கள் உபவாசிப்பார்களா? மணவாளன் தங்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும். எடுபடும் நாட்கள் என்று சொல்லுவது பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் உட்காருகிற அந்த ஒரு மகிமையான அந்த நாள் வரும். அந்த விசுவாசத்தை கிறிஸ்து இயேசு தேவனுடைய குமாரன், அவர் உன்னதமானவருடைய வலது பாரசத்திலே அவர் உட்கார்ந்திருக்கிறார் என்கின்ற வெளிச்சம் பெற்றவள் தான் மணவாட்டி. அந்த வெளிச்சம் பெற்றவள் என்ன செய்வாள்? உபவாசிப்பார்கள். சரி, ஏன் உபவாசிக்கணும்? ஏன் உபவாசிக்கணும்? தேவன் ஆவியாக இருக்கிறார். மனுஷர்களாகிய நாமெல்லாம் மாம்சத்தில் இருக்கிறோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நமக்கு பலன். நம்முடைய பலத்தில் தான் நமக்கு எல்லாம் ஆகுதுன்னு நம்ம நினச்சின்னு போயின்னு இருக்கிறோம். ஆனால் தேவ சமூகத்தில் உட்காந்து எங்களுடைய பலத்தால் ஆகாதுப்பா, எங்களால் எதுவுமே ஆகாது, என் தேவனாலே எல்லாம் கூடும் என்கின்ற அந்த ஒரு மாபெரும் ஒரு தாழ்மை தான் உபவாசம். ஆக உபவாசம் என்பது ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அங்கம். உபவாசத்தினாலே நமக்கு எந்த ஒரு காரியமும் நடந்துட போகிறதில்ல அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. உபவாசத்தில் தான் நமக்கு பெரிய பலனே இருக்கிறது. அதனால் உபவாசத்தை நல்லா இங்கே தேவன் இங்கே ஊக்கப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. ஆக இந்த மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 18வது வசனம் வரைக்கும் நம்ம கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். இதனுடைய நோக்கம் என்னன்னா, மலை பிரசங்கம் முழுக்க முழுக்க தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு மாபெரும் மகிமை. ஏனென்றால் மனுஷன் என்ன பண்ணிட்டான்னாக்கா, ஏதேன் தோட்டத்தில் பாவம் செஞ்சதுமே என்னால் எல்லாம் கூடும்னு சொல்லி அவன் தவறாக வெளியே வந்துட்டான். நான் மறுபடியும் சொல்கிறேன், மனுஷன் என்ன பண்ணிட்டான்னா, ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஆதாமை சிருஷ்டித்த போது ஒவ்வொரு காரியத்துக்காகவும் மனிதன் தேவனையே சார்ந்திருக்கும்படி தான் தேவன் மனிதனை படைத்தார். ஆனால் மனுஷன் என்ன பண்ணிட்டான்னா, அவன் மாம்ச பலத்தை நம்பி வெளியே வந்துட்டு தன்னைத்தானே அவன் நீதி உள்ளவனாக, இதுதான் ரொம்ப முக்கியம். மனிதனுடைய இருதயத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பொய் என்ன அப்படின்னு சொன்னால், நான் நீதி உள்ளவன். இதுதான் பொய்யனும் பிசாசு. பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறான். என்ன ஒரு பொய்னா, நான் நீதி உள்ளவன், அப்போ நான் ஆளுகை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் என்ன பண்ணிட்டான்னா வெளியே வந்துட்டான். காரணம் என்னென்னா, நியாயப்பிரமாண சுயநீதி. மனிதனுடைய இருதயத்துக்குள்ள நியாயப்பிரமாண சுயநீதி இருக்கிறதுனால அவன் என்ன செஞ்சிட்டானாக்கா, தன்னைத்தானே ராஜாவாக கற்பனை செய்து கொண்டு இந்த பூமியில் வாழ்கிறான். அதனால தான் மனுஷனுக்கு மரணம். நல்லா கவனிங்க. இந்த மரணத்திலிருந்து ஜெயிக்கிறதுக்காகத்தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் நம்மை மீட்கிறதுக்காக வந்தார். ஆமேன் சொல்லாமா? ஆக எந்த ஒரு மனுஷனாலும் எதுவுமே ஆகாது, தேவனால் தான் எல்லாம் கூடும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிற ஒவ்வொரு நன்மையும் நம்மளால் நடக்கலை, எல்லாமே தேவனால் நடந்திருக்கிறது. ஆமேனா? அதில் தான் இங்கே தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு காரியத்தை சொல்கிறாரு. இதில் பரிசேய ஆவி என்பது தான் நியாயப்பிரமாண சுயநீதியின் ஆவி. பரிசேயர்கள் கையில் என்ன இருந்துச்சுன்னா, அன்னைக்கு தோரா பைபிள் இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வேதத்தை வாசிச்சுட்டு நாங்கள்லாம் இந்த நீதியின்படியே நடக்கிறோம். ஆண்டவர் வேதத்தை கொடுத்த நோக்கமே என்ன நோக்கம் அப்படின்னா, கவனிங்க, அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பைபிள் வாங்கினீங்கன்னா இந்த பிளாக் அட்டை போட்டதை பைபிளாக பார்த்து வாங்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இது பார்த்தீங்கன்னா இப்போ ஜட்ஜ் கோர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா வக்கீலுங்கள்லாம் கருப்பு கோட்டு போட்டிருப்பாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, கண்டிப்பாக ஒரு மனிதனாலும் நீதிமானாக வாழ முடியாது. ஏன்னா மனுஷன் ஒரு பாவி.
இந்த வேதம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த வேதத்தை வாசிக்கும் போது வேதம் நமக்கு என்ன சொல்லுன்னா, நான் எவ்வளவு பெரிய பாவியாக இருக்கிறேன், என் தேவன் என் மேலே எவ்வளவு பெரிய அன்புள்ளவராக இருக்கிறார், அவர் பாவியையும் நேசிக்கிறார். ஆனால் அன்றைக்கு இருந்த பரிசேயர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இல்லை நாங்கள் பாவியெல்லாம் இல்லை, நாங்கள் இந்த வேதத்தின்படியே நடக்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஏமாத்திக்கின்னு சுற்றினு தெரிஞ்சாங்க. தங்களை தாங்களே ஒரு பெரியவர்களாக நீதிமான்களாக காட்டிக் கொண்டிருந்தார்கள். இதை தான் நமக்கு என்ன சொல்கிறேன்னாக்கா, நியாயப்பிரமாணத்தினால ஒரு மனுஷனும் நீதிமான் ஆக முடியாது, விசுவாசத்தினாலே மனிதன் நீதிமான் பிழைப்பான். ஆமேனா? கிறிஸ்து என்ன பண்ணார்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பதை குறித்த இந்த ரகசியத்தை தான் வெளிப்படுத்துகிறார். அன்னைக்கு பரிசேயர்கள் பயங்கரமாய் தங்களை பெரியவர்களாக, தங்களை ஒரு பெரிய நீதிமான்களாக தம்பட்டம் அடித்து கொண்டு திரிந்தார்கள். அந்த பரிசேய ஆவியை கர்த்தர் உடைத்தார். இந்த பரிசேய ஆவி நம்ம எல்லாருக்குள்ளே இருக்குது. இன்னைக்கு நம்மளாம் அழறோம் தெரியுமா? நமக்கு எதுனா நடக்கலைன்னா அழுவோம், ஓன்னு உட்காந்து அழுவோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த பரிசேய ஆவி, சுயநீதியின் ஆவி. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் அவர்கள் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள் என்பதுதான் பவுல் கொண்டு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டார், தெளிவாக சொல்லிட்டார். அப்போது இன்றைக்கி நமக்கு என்ன தேவைன்னா, நியாயப்பிரமாண சுயநீதியிலிருந்து விடுதலையாகி விசுவாச பிரமாணத்துக்குள்ளாக விசுவாசிகளாக மாற வேண்டும். நம்ம என்னவா மாறணும்? விசுவாசியாக மாறணும். நியாயப்பிரமாணம் என்பது நான் நீதி உள்ளவன், என்னால் எல்லாம் கூடும், அதனால தான் மனுஷனுக்கு மரணம் வந்து செத்து போயிடுறான் ஒன்றுமே இல்லாமல். ஆனால் விசுவாச பிரமாணம், நான் ஒரு பாவியாக இருக்கிறேன், என் இயேசு கிறிஸ்து எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறவன் அவரோடு கூட ஆளுகைக்கு போவான். நீ நியாயப்பிரமாணத்திலே இருந்து சாக போறியா, அல்லது விசுவாச பிரமாணத்துக்குள்ளாக வந்து இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ போறியா? இது வாழ்வா சாவா? இதுதான் கேள்வி. ஒரே ஒரு வசனத்தில் அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப தெளிவாக கொடுக்குறார். இப்போ நம்ம கொஞ்சம் ரொம்ப ஆழமாக பார்க்க போகிறோம். என்னென்னா, கவனிங்க, யூதர்கள் கையில் இன்றைக்கி நியாயப்பிரமாணம் இருந்துச்சு, தோரா இருந்துச்சு. தோராவின்படி இவங்க எந்த புறஜாதி கூட இவங்க கலக்கக்கூடாது. அதுக்கு காரணம் உண்டு. ஏன்னாக்கா புறஜாதியார் யாருன்னு சொன்னால் அவங்க தேவனை அறியாதவர்கள். இஸ்ரவேலர்கள் தேவனை அறிந்தவர்கள், அவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததியார். ஆனால் இவர்கள் ரட்சிக்கப்பட்டு இப்போ சபையில் இருக்கிறாங்க. அந்தியோகியா பட்டணத்துக்கு பேதுரு வந்தபோது, அப்போஸ்தலன் பேதுரு எருசலேமில் இருந்தாங்க அப்போஸ்தலர்கள்லாம், அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அந்தியோகிக்கு வந்தபோது பேதுரு என்ன செஞ்சார்னா, புறஜாதிகளோடு கூட உட்காந்து சாப்பிட்டாரு. நல்லா கவனி, ரொம்ப முக்கியம். ஏன்னா கிறிஸ்து இயேசு நியாயப்பிரமாணத்தை சிலுவையில் முடிச்சிட்டாரு. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளாக நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அப்போ நியாயப்பிரமாணத்தை முடிச்சிட்டாரு. இதில் எந்த பேதமும் இல்லை. உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, படித்தவன், படிக்காதவன், ஏழை, பணக்காரன், எதுவுமே இல்லை. எல்லாரும் சகோதரர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அப்போ பேதுரு என்ன செஞ்சார்னா, மற்ற புறஜாதிகளை கூட உட்காந்து சாப்பிட்டு இருந்தார். எருசலேமிலிருந்து யாக்கோபு இடத்திலிருந்து, யாக்கோபு யாருன்னா அவர் தான் வந்து அன்றைக்கி சபை தலைவராக இருந்தவர் எருசலேமில். யார்? எந்த யாக்கோபு? இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரராக இருந்தவர், அதாவது மரியாள் பெத்தெடுத்த யாக்கோபு. அங்கிருந்து அந்தியோகியாவுக்கு வந்ததும் பேதுரு என்ன பண்ணிட்டாருன்னா, அந்தியோகியாவில் புறஜாதியவர் கூட சாப்பிட்டு இருந்தவர் சக்குன்னு ஒரு மாய்மாலம் பண்ணி, இந்த மாய்மாலம் என்ற வேர்டு அங்கே யூஸ் பண்ணியிருப்பார். அதுதான் பரிசேய ஆவி. அந்த பரிசேய ஆவி என்ன பண்ண, சகோதர ஸ்நேகத்தை வந்து நாடாது. நான் அப்படின்ற ஒரு பயங்கரம் உள்ளே இருக்கும். இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம். இப்போ கவனிங்க. அப்போ இப்போ பேதுரு என்ன பண்ணிட்டார்னா, எருசலேமிலிருந்து சகோதரர்கள் அந்தியோகிக்கு வருகிற வரைக்கும் எல்லாம் ஒன்றா உட்காந்து கூட சாப்பிட்டவர், அந்த சகோதரர்கள் வந்ததும் என்ன பண்ணிட்டாருன்னா, அவங்க கூட சாப்பிட்றதுக்கு பயந்து விலகி நின்னார். இதை பவுல், அப்போஸ்தலன் பவுல் இதை பார்த்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு டாக்டரினை கொடுப்பார். அதை கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம், கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவத்தை அந்த வசந்த மாத்திர வாசிங்க பார்க்கலாம். நம்ம நேரம் இல்லை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு. 15 வாசிங்க. பேதுருவை பார்த்து பவுல் சொல்லுவார். 15:2-15. புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாய் இராமல். என்னதான் புறஜாதியாரில் பிறந்த 100% நம்மெல்லாம் புறஜாதி. ஆமென்.
நம்மெல்லாம் புறஜாதியரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுபாவத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி. ஆமென் சொல்லுவோம். இதெல்லாம் இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கணும், அப்படியே உடம்புல இருக்கிற அந்த ரத்தம் எல்லாம் அப்படியே துடிக்கணும். அப்படியே நமக்கு அப்படியே இந்த பயங்கரமான சத்தியம். அப்போஸ்தலனாகிய பவுல் யாரு? ரபாய். அவர் ஒரு ரபாய், அவர் ஒரு பரிசேயன். அவர் பரிசேயனாக இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு தரிசனம் கொடுத்து அவரை ரட்சித்தின பெரிய படிப்பாளி. கமாலியேலின் பாதத்தருகே நான் படித்தவன் என்று மார்த்தட்டுகிற ஒரு மாபெரும் படிப்பாளி. அவர் ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை எல்லாம் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். புறஜாதியரில் பிறந்த பாவியாய் நாம் இல்லை, சுபாவத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி. ஆமெனா? எதில் மட்டும்தான் நீதிமான்? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம். என்ன இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம்? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? சிலுவையில் செத்தாரு. ஆமெனா? இயேசு ராஜா, என் பாவத்துக்காக நீங்கள் செத்தீங்க, உம்மோடு நான் செத்தேன். இதுதான் விசுவாசம். விசுவாசம்னா என்னென்னா, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் நோக்கி கூப்பிட்டா எல்லாமே நல்லது நடக்கும். 100% இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் அதிசயங்கள் இன்றைக்கும் நடக்கிறது. அவரை தவிர வேற ஒருவராலும் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்ய முடியாது. 100% உண்மை. ஸ்தோத்திரம். அது பூமிக்குரிய வாழ்க்கை. விசுவாசம் என்பது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். ஆக இவர் என்ன சொல்றாருன்னா, நியாயப்பிரமாணமாகிய நம்முடைய சுயநீதியினாலே நமக்கு ஒரு காரியமும் வாய்க்காது, விசுவாசத்தினாலேயே அன்றி. அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே, அவ்வளவுதான் சொல்றேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவது இல்லை என்று அறிந்து, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு. யாரை பற்றும் விசுவாசத்தினாலே? சொல்லுங்க, யாரை பற்றும் விசுவாசத்தினால? கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசம். என்ன இயேசு கிறிஸ்துவை பற்றுகிறோம்? ஏசப்பா நீங்க செத்தீங்க, நான் செத்துட்டேன். மறுபடியும் சொல்றேன், சாவு பலிதான் விசுவாசம். விசுவாசம் என்றால் பலி. நான் ஒரு பாவி. நீ எந்த பாவத்தை செய்திருந்தாலும், இப்ப நீயே வெளியில உன் பாவத்தை சொல்றதுக்கு நாக்கெல்லாம் கூசும். ஆனால் கர்த்தர் நம்முடைய பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார். நீ எப்பேற்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும், ஆண்டவரே நான் ஒரு பாவம் செய்திருக்கிறேன், நான் ஒரு பாவியா இருக்கிறேன், என் பாவத்துக்காகத்தான் நீங்க சிலுவையில் பலியானீங்கன்னு சொல்ற அந்த மனசு, அப்படியே அந்த உள்ள இருக்க அந்த மனசாட்சி சொல்லும்போது அடுத்த வினாடியே நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நீதிமான்களாக உயர்த்துகிற வல்லமை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு உண்டு. ஆமென் சொல்லாமா? இப்போ நான் சொல்றேன், நாம் அனுபவிக்கிற அநேக துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டத்துக்கு காரணம் நம்முடைய பாவங்கள் தான். எந்த பாவமாக இருந்தாலும் பரவாயில்ல, மனுஷனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்முடைய பாவத்தை குத்தி காட்டுவான். ஏய் நீ இந்த பாவத்தை செஞ்சவன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கிறிஸ்து இயேசு உடனுக்குடன் அவர் ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி நம்மளை நீதிமான்களாக உயர்த்துகிற ஒரு அன்புதான் கிறிஸ்துவின் அன்பு. ஆமேன் சொல்லுவோமா? ஆக அவர் சொல்றாரு பாருங்களேன், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. எல்லாரும் ஆமேன் சொல்ல, தைரியமா சொல்லணும். நான் இனிமேல் பாவி இல்லை. ஆமேன். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்க? ஆமேனா? அப்போ நம்ம என்ன இல்லை? பாவி இல்லை. அப்போ நம்ம யார்? இப்போ நீதிமான்கள். தேவனே சொல்லிட்டாரு, மனுஷன் தேவனை அறியல, அதனால் நம்ம செஞ்ச பாவத்தை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி துருவி பார்ப்பான் நம்முடைய பாவங்களை. ஆனால் தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். அவர் இரக்கமுள்ள தேவன். அவருடைய இரக்கம் மனதுருக்கும் மகிமையானது. அப்ப சொல்றாரு, நம்மை கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். எனக்கு பைபிள் படிக்கிறதுக்கு ஆசை இருந்து, ஏசப்பா மேலே எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு பற்று பாசம் வந்துச்சுன்னா, பைபிளை பிரித்து இந்த வசனத்தை வச்சுன்னு அப்படியே மனசார படிப்பேன். அவரை பற்றுகிற அந்த விசுவாசத்தினாலே நான் நீதிமான். ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவது இல்லையே கொண்டு வந்துட்டார். ஆமேன் சொல்லாமா? ஆக ஆண்டவர் இங்கே என்ன சொல்லிட்டார்னா, எப்பா நீ பாவின்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஏன் பாவம் செய்கிறன்னா, என்னை அறியாது இருக்கிறதுனால தான் நீ பாவம் செய்கிற. நீ என்னை அறிஞ்சிட்டனாக்கா
உன்னால் பாவம் செய்யவே முடியாது. நீயே பாவம் செய்ய நினச்சினா கூட உன்னால் பாவம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல வராரு. ஆனால் அன்னைக்கு இருந்த பரிசேயர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் நீதிமான் அல்ல, நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே நீதிமான் அப்படின்னு சொல்லிக்கின்னு ஏமாத்தினாங்க. டிஃபரெண்ட் புரிஞ்சு போச்சா? ஆமேனா? ஏன்னா கிறிஸ்து வந்திருக்கிறாரு. நியாயப்பிரமாணத்துடைய நோக்கமே என்னன்னா, கிறிஸ்து வருவார், உன்னை மீட்டுக்குவார், உன்னை நரகத்திலிருந்து மீட்டுக்கொள்ளுவார். பாவத்தின் சம்பளம் மரணம், மரணம் என்றால் நரகம். நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? கிறிஸ்து வருவார், உனக்காக சிலுவையில் பலியாகி உன்னை எல்லா விதமான பாவங்கள் அக்கிரமத்திலிருந்து உன்னை மீட்டுக்கொள்ளுவார் என்பதை கொடுத்திருந்தது. ஆனால் பரிசேயர்கள் தங்கள் சுயநீதியில் கட்டப்பட்டு இருந்ததுனால கிறிஸ்துவை கிறிஸ்துவாக பார்க்க தவறிட்டாங்க. ஆனால் தேவன் நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். ஆமேன். இயேசு கிறிஸ்தியன் ரட்சகர். ஆமேன் சொல்லுங்களேன். அப்போ இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, சமுதாயத்தையே புரட்டி போட்டு வச்சிருந்தாங்க. சமுதாயத்தையே புரட்டி போட்டு நியாயப்பிரமாணத்தில் தான் சுயநீதி ஆக முடியும்னு சொல்லிட்டு அவங்க சமுதாயத்தை நாசம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து சமுதாயத்தை பக்காவாக ஒழுங்குபடுத்தினார். ஆமேன்னு சொல்லாமா? அப்போது இப்போ திருப்பி இங்கே பார்க்கலாம். அதுதான் இந்த உபவாசம். நம்ம ஏன் உபவாசம் இருக்கணும்? அந்தரங்கத்தில் நம்ம உபவாசம் இருக்கும்போது பிதாவாகிய தேவன் வெளியரங்கமாய் நமக்கு பலனளிப்பார் அப்படின்லாம் சொல்லிட்டாரு. இப்போது மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரத்தில் 19 வாசிக்கலாம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். தொடர்ந்து வாசிங்க. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர்கள் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷங்கள் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். போதும். சரி, இப்போ இதில் ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன், நல்லா கவனிங்க. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம் வரைக்கும் பயங்கர ஸ்பிரிச்சுவலாக பேசின வந்த ஆண்டவர். ஏன்னா மலை பிரசங்கம் முழுக்க நம்முடைய மகிமைக்கே. ஆமேன்னு சொல்லாமா? எல்லா ரகசியத்தையும் வெளிப்படுத்தி முந்தின பாகங்களை நம்ம பார்த்தோம். அதெல்லாம் நம்ம மறுபடியும் பார்க்க நம்ம நேரம் இல்லை. கவனிங்க. இப்போ 19வது வசனத்திலிருந்து மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 34வது வசனங்கள் வரைக்கும், அதாவது 6ஆம் அதிகாரம் முடிகிற வரைக்கும் இப்போ வேறொரு காரியத்தை பேசுகிறாரு. இதில் என்ன ரகசியம் தெரியும் சொல்லவா? நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் அப்படின்னா யார் தெரியுமா? மனுஷனுக்குள்ள என்ன காரியம் இருக்குதுன்னாக்கா மகாபாபிலோன். என்னது? மகாபாபிலோன். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் லாபம். ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் மகாபாபிலோன் அப்படின்னா என்னென்னா சுயலாபம். அவனுடைய மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னா சுய லாபத்தில் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துறதுனால அதை பற்றின விளக்கங்கள் எல்லாம் நம்ம ஆராய்ந்தோம். ஆமேனா? ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுனால மகாபாபிலோன்னா என்ன? மகாபாபிலோன் போதை, பரம எருசலேம் தாகம். ஞாபகம்தா? அதெல்லாம் மைண்டில் வச்சுங்க. இப்போ நான் சுருக்கமாக இந்த மலை பிரசங்கத்துடைய மகிமையினுடைய முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். மனிதனுடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னா மகாபாபிலோன் அப்படின்னா என்னன்னா அரசியல், பொருளாதாரம், மதம், இது பின்னி பிணைந்து காணப்படுறவன் தான் மனுஷன். ஒரு மனிதனுக்குள்ள என்ன இருக்குன்னா அரசியல், பொருளாதாரம், மதம், இது முற்றிலும் தேவனுக்கு எதிரானது. இந்த மகாபாபிலோன் எங்கே ஆரம்பிச்சதுன்னா, பாபேல் கோபுரத்தை கட்டினாங்க பாருங்க, நிம்ரோத், அங்கே தான் வந்து போலி திருத்துவம் உள்ளே வந்துட்டு அரசியல், பொருளாதார, மத, இந்த 3 காரியங்களும் என்ன பண்ணுச்சுன்னா மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே வேலை செய்யுது. இப்போது மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம் வரைக்கும் அரசியல் பாபிலோனை கர்த்தர் கண்டிக்கிறார். ரொம்ப முக்கியம். அரசியல் 18வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும் பொருளாதார பாபிலோனை குறித்து கண்டித்து தேவனுடைய மகிமையான பொருளாதாரத்தை நமக்கு கொடுக்கிறார். அரசியல் பாபிலோனை கண்டித்து தேவனுடைய அரசியலுக்குள்ள, தேவ அரசாட்சிக்குள்ள தேவன் நம்மை கொண்டு போனார். அதே போல பொருளாதார பாபிலோனை கண்டித்து
தேவனுடைய பொருளாதாரத்துக்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு போகிறார். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த முழு அதிகாரமே மத பாபிலோன். இந்த மூன்றுமே இந்த மலை பிரசங்கத்தில் தேவன் கொடுத்திருக்கிறார். இதை வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் தியானம் செய்யும் போது அரசியல், மத, பொருளாதாரம் எப்படியெல்லாம் கிரியை செய்து மனுஷனுக்குள்ள எப்படியெல்லாம் வேலை செய்துன்னு பார்த்தோம். சரி, நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு இது வரைக்கும் இந்த உபவாசத்தை வரைக்கும் ஆண்டவர் பேசுறது அரசியல் பாபிலோன். அரசியல் அப்படின்னா ஒரு அரசியல் அங்கே இருக்கணும்னா அங்கே ஒரு ராஜா இருப்பார். ஆமேனா? அந்த ராஜா என்ன செய்வார்னா ஆளுகை செய்வார். ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் பாவம் செய்ததுமே இந்த பாபிலோன், இந்த பாபேல் எங்கே உண்டாச்சுன்னா ஏதோ நிம்ரோத் பாபேலை கட்டினாரு அப்படி அல்ல. இதுக்கு முன்பதாகவே அந்த பொய்க்கு பிதாவாகிய பிசாசானவன் மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே இந்த பாபேலை உள்ள வச்சுட்டான். நல்லா கவனிங்க. அரசியல் அப்படின்னா என்ன ஒன்றாக்கா, இப்போது ஓட்டு கேட்க வருவாங்க. இப்போ எல்லாருமே ஓட்டு கேட்க வருவாங்க. யாருக்கு நம்ம ஓட்டு போடுவோம்? அவர் ரொம்ப நல்லவருப்பா. இப்போ நம்ம உள்ளாட்சி தேர்தலை வச்சுக்கோங்க. இந்த மற்ற தேர்தலாம் விட்டுருங்க. உள்ளாட்சி தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா குறிப்பாக இந்த தலைவர், இந்த வார்டு மெம்பரு, அப்புறம் இந்த கவுன்சிலரு, மாவட்ட கவுன்சிலரு, அப்புறம் மற்ற நிறைய கவுன்சிலர் வருவாங்க இல்லையா? இந்த கவுன்சிலர்லாம் என்ன பண்ணுவோம், லோக்கலில் வரும்போது அவங்கள பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா, யாருக்கு நம்ம ஓட்டு போடுவோம் அப்படின்னா, இவர் ரொம்ப நீதிமான், அவருக்கு நம்ம ஆட்சியை கொடுக்கலாம். நான் சொல்ல புரிஞ்சுக்க முடியுதா? இவர் ரொம்ப நல்லவர், அவர் வந்தால் நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நல்லவருக்கு ஓட்டு போடுவாங்க. அவருக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பாங்க. ஆமேனா? நல்லா கவனிச்சிங்க. நமக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னா, ஏதேன் தோட்டத்தில் நம்மளை படைத்த தேவன் நல்லதுன்னு சொல்லவே இல்லை. மனுஷனை படைச்சப்ப இவனே என்ன பண்ணிட்டான்னா, நான் ரொம்ப நல்லவன் சொல்லிட்டு அதிகாரத்தை எடுத்துக்கணும், துணியை போட்டுக்கணும். ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைத்த போது 2 பேரும் நிர்வாணிகளாக இருந்தால் வெட்கப்படவில்லை. ஆனால் தேவன் இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். இவன் போய் இந்த கனியை புசிச்சுட்டு நான் நீதிமான்னு சொல்லிட்டு, நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியம். இந்த மலை பிரசங்கம் பயங்கர மகிமையானது. இவன் என்ன பண்ணிட்டான்னாக்கா, என் ராஜ்யம், யான் பெருமை எங்க, நான் ராஜா தான் என்ன துணியை போட்டுன்னு இருக்கிற அத்தனை பேரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் அப்படின்னு நம்ம கொண்டு வந்துட்டோம். யாரெல்லாம் இந்த உலகத்தில் துணியை போட்டுனுக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருமே தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள். ஏனென்றால் தேவன் மட்டுமே ராஜா. ஆமேன். சகலத்தை சித்தம் கொண்டது யாரு? தேவன். ஆக மனுஷன் என்ன பண்ணுறான்னா அரசியல் பண்ணுறான். என்ன அரசியல் பண்ணுறான்? தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய பெருமைக்காக இவன் என்ன செய்யறான்? அரசியல் பண்ணுறான். இந்த அரசியலை தான் நாங்களாம் ரொம்ப நீதி உள்ளவர்கள், நல்லா கவனி, ரொம்ப முக்கியமானது, நாங்களாம் ரொம்ப நீதி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூமியில் அவனுக்குன்னு ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டுக்குள்ளே அவங்க தான் ராஜா. அவங்க என்ன பண்ணுறான்னு அரசியல் பண்ணுறான். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்னா, இல்லைப்பா, இது நியாயப்பரமான சுயநீதி. இந்த நியாயப்பரமான கிரியைகளினாலே எந்த மனுஷனும் தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக போகிறது இல்லை. அதனால் நீங்கள் இப்படி இருக்காதீங்க, நீங்கள் இப்படி இருங்க. ஆமேனா? நியாயப்பரமான கிரியைக்காரலாம் இப்படிலாம் செய்வான். ஆனால் விசுவாச பிரமாணத்துக்குரியவன் இப்படியெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம் வரைக்கும் அரசியல் பாபிலோனை கர்த்தர் உடைத்தெறிந்து இயேசு ராஜாவுடைய தேவனுடைய ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் சேர்த்து விட்டார். ஆமேனா? இந்த 7 வாரமாக இந்த 7 பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம்னா, அந்த அரசியல் பாபிலோனிலிருந்து நம்மை தேவன் விடுதலையாக்கி தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டார். ஆமேனா? புரிஞ்சு போச்சா? அதனால தான் ஜபம் பண்ணும்போது எப்படி ஜபிக்கணும், உபவாசம் பண்ணும்போது எப்படி உபவாசிக்கணும், எப்படி நம்ம பரமண்டல ஜபத்தை ஏறெடுக்கணும்னு சொல்லிலாம் கர்த்தர் என்ன பண்ணிட்டார்னா, நம்முடைய சுய பாபிலோனை உடைச்சி தேவனுடைய ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் சேர்த்து விட்டார். ஆமேனா? நீங்கள் கவனிங்க, உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனுஷன் எடுத்துக்கினாலும் இந்த 3 காரியத்தில் பின்னி பிணைஞ்சிருப்பான். என்னது? அரசியல். துணியை போட்டுக்கின்னு அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கும். அவன் நிறைய பிளான் போடுவான், என் வாழ்க்கை இப்படி இருக்கணும். ஏதோ ஒரு காட்டில் போயிட்டு ஒரு ஆதிவாசி எடுத்துக்கங்க, அவன் தனக்குன்னு ஒரு சட்டத்தை வச்சுன்னு இருப்பான், நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை வச்சுன்னு இருப்பான். அடுத்தது பொருளாதாரம்.
அவன் என்ன பண்ணுவான்னா, அவனுடைய எக்கனாமிக் வந்து ரொம்ப முக்கியமானது. அவன் என்ன செய்வான்னா, அவன் பொருளாதாரத்தில் இப்போ நம்ம இந்தியாவில் ரூபா, அமெரிக்காவில் டாலர், அப்புறம் இஸ்ரேலில் பார்த்தோன்னா ஷெக்கல், அந்த மாதிரி இருக்குது இந்த பொருளாதாரம், அரசியல் பொருளாதாரம். அடுத்தது மதம், கடவுள் பக்தி. ஏன்னா அவனுக்கு மனசாட்சி உண்டு. இப்போ வெளியில் இருக்கிற இப்போ ஒரு ஆதிவாசி கூட என்ன பண்ணுவான்னா, ஏதோ ஒரு இயற்கையை வணங்குவான், அல்லது உலகத்தில் எந்த மூலைல போனாலும் ஏதோ ஒரு மத நம்பிக்கை இருக்கும். இப்போ நாத்திகர்கள் இருப்பாங்க, கடவுளே இல்லைன்னு சொல்கிறவனுங்க. அவனுங்க கூட கடவுளை தேடினானுங்க, தேட வேண்டிய முறையில் தேடாதனால, அவனுக்கு கடவுள் தென்படாதனால கடவுள் இல்லைன்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆக மொத்தத்தில் அவனுக்குள்ளேயும் மதம் இருக்குது. ஆக இந்த அரசியல், பொருளாதாரம், மதம் என்பது மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே பின்னி பிணைஞ்சு காணப்படுறது. ஆமென் சொல்லாமா? ஆக இந்த பரிசேயர்களுடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவின்னா, நான் நீதி உள்ளவன், என் பலத்தில் நான் சம்பாதிக்கிறேன், நான் எப்படிப்பட்ட மத நல்லிணக்கம் உடையவனாக இருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட கடவுள் பக்தி உடையவனாக இருக்கிறேன், எப்படி கடவுளுக்கு பயப்படுறோம் பாருன்னு சொல்லி ஒரு போலியான, ஒரு தேவனுக்கு விரோதமான மகா பாபிலோன் இன்னைக்கு மனிதனுடைய இருதயத்துக்குள் இருக்கிறது. ஆனால் மலை பிரசங்கத்துடைய மகிமையில் கர்த்தர் இந்த மகா பாபிலோனை நிர்மூலமாக்கி நமக்கு ஜெயத்தை கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். ஆமென் சொல்லாமா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பரிசேயர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, பூமிக்குரிய இந்த காரியத்திலேயே மைண்டு கண்ணோக்கமாக இருந்தாங்க. பூமியில் வந்து நல்லா பணத்தை சேர்க்கணும், பூமியில் வந்து நான் சொத்து சேர்க்கணும், நான் பயங்கர பெரிய ஐஸ்வர்யம் இருக்கணும் அப்படின்ற மண்ணில் அவங்க இருந்தாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள, இந்த மனிதனுக்குள்ள, நல்லா கவனிங்க, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இந்த அரசியல், பொருளாதார, மதம் உள்ள இருக்கும். இதனால தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை வரதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுடைய அரசியலில் அவங்க பிளான் போடுவாங்க, நான் இப்படிலாம் வாழ போகிறேன்னு சொல்லிட்டு பொருளாதாரத்தை வச்சு பிளான் போட்டு, மதத்தை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் வந்து ரொம்ப மனசாட்சி உள்ளவர்கள், மதம் மனசாட்சி உள்ளவர்கள் என்கின்ற இந்த பெருமையில் மனுஷன் வாழ்ந்துக்கினே இருப்பான். நல்லா கவனிக்கணும். இப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. இப்போ நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. என்ன முக்கியமானது? உன் இதயம் இப்போ எங்கே இருக்கு? நல்லா கவனிக்கணும். சுயநீதிக்காரன் என்ன பண்ணுறான்னா, நான் ராஜா, என்னுடைய அரசியலில் நான் நிறைய பொருள்களை வைத்து கொண்டு, ஏன்னா பெருமைக்காரன், பெருமனை வேற என்னது? தேவன் அல்ல என் சந்தோஷம், தேவன் படைத்தவைகள் என் சந்தோஷம் சொல்கிறான் பார், இவன் தான் பெருமைக்காரன். அவன் என்ன பண்ணுறான்னா, பொருளை தேடி அபகரிக்கிறான். 10ஆம் சங்கீதம் நல்லா தெளிவாக இருக்கும் அதெல்லாம், இல்லையா? துன்மார்கன் தான் இச்சித்ததை அவன் பெற்றதினாலே அவன் இருதயம் கர்வம் கொள்ளுகிறது. அப்போது இந்த இடத்துல நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஆண்டவர் சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிற, நல்லா வீடு கட்டுற, நிறைய சொத்துக்களை சேர்த்து வச்சு உன் பேங்க் அக்கௌண்ட்டு குறையாமல் வச்சு நிற்கிற, இந்த உலகம்னு வாழற, ஒரு நாள் ஒன்றும் இல்லாமல் சாவப்போற, வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யாரதை வாரிக்கொள்வான் என்று அறியான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பா. அப்போ இங்கே நல்லா கவனிங்க, நான் இருக்க சொல்லிட்டேன், அரசியல், தேவராஜ்யம், அங்கே 18வது வசனம் வரைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசிவிட்டு, இப்போ தேவனுடைய பொருளாதாரத்தை குறித்து தேவன் இங்கே பேசுகிறார். பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் சேர்த்து வை. ஆமென் சொல்லுங்க. நம்ம எல்லாம் நித்திய காலமாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பரலோகத்தில் போய் வாழ போகிறோம். அங்கே உனக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வை. ஆமென். அப்போது இந்த பூமியில் நமக்கு வாழறதுக்கு தேவையான அத்தனை தேவைகளையும் தேவன் சந்திப்பார். இப்போ அதை தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இப்போ அப்போது பரலோகத்தில் போயிட்டு பொக்கிஷம் சேர்த்து வை அப்படின்னா என்னது? உனக்கு உள்ளதை விற்று தரித்திரக்கு கொடு. நிறைய சொத்து வச்சுக்கிற. இப்போ நம்மெல்லாம் இப்போது அந்தளவுக்கு யாருக்கும் சொத்து இல்லை. இப்போ ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, பரலோகத்தில் இப்போ நம்ம பரலோகம் போக போகிறோம், ஏசப்பா வரப்போகிறாரு, ஏசப்பா ராஜ்யம் சீக்கிரமாக வரப்போகுது. அங்கே நமக்கு நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம் இல்லையா? ஞானஸ்தானம் என்பது மனம் திரும்புதல், உண்மையான மனம் திரும்புதல் நமக்குள்ளே ஏற்பட்டு, நான் ஒரு பாவி, இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்கு மரித்தார் என்பதை விசுவாசித்து நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது, ஞானஸ்தானம் எடுக்கும்போதல்ல,
விசுவாசிக்கும் போது. ஆக விசுவாசித்து ஞானஸ்நான நீதிக்கு நம்ம உட்படும் போது நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு விடும். ஆக நம்ம இந்த பூமியில் செய்கிற ஒவ்வொரு காரியமும் பரலோகத்தில் ரெக்கார்ட் ஆகுது. நம்ம என்னென்ன தான தர்மங்கள் செய்தோம், நம்முடைய நம்பிக்கை நம்முடைய பொருள் மேலே இருந்துச்சா அல்லது தேவன் மேலே இருந்துச்சா? தேவன் தான் என்னை வாழ வைக்கிறவர். நான் இந்த பூமியில் தாயின் வயிற்று நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாக தான் போகிறேன், எனக்கு கொடுக்கிறவர் எல்லாமே என் தேவன்னு சொல்லி முழுக்க முழுக்க தேவனையே நாம் சார்ந்திருக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய நோக்கம். ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான்னா, இந்த மகா பாபிலோனுக்குள்ளே மாட்டிக்கின்னு பணங்களை சேகரித்து சேகரித்து பணத்தை நம்புகிறான். இந்த பணம் தான் என்னை வாழ வைக்குது. 100% சொல்கிறேன், பணம் நம்மளை வாழ வைக்கல, தேவனுடைய கிருபையே நம்மை வாழ வைக்குது. இன்றைக்கி டாக்டருங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லாருடைய உயிரையும் காப்பாற்றுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க உயிரே ஒன்றும் இல்லாமல் போயிடுது. ஆமேனா? இதுதான் மனுஷன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய இருதயம்னால உன் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் உன் இருதயம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்முடைய பொக்கிஷம் பணமா அல்லது நம்முடைய பொக்கிஷம் தேவனா? நல்லா கவனிக்க, ரொம்ப முக்கியமானது. எல்லாரையும் தேவன் படைத்தார், எல்லாரும் சகோதர சகோதரர்கள், எல்லாரும் தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான்னா, அந்த சுயம் அவனுக்குள்ளே வேலை செஞ்சு நான் மட்டும் நல்லா இருக்கணும், என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஓடி 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 சொத்தை சேர்த்து வச்சுன்னு அவன் வீட்டின் மேலே வீட்டையும் பொருள்கள் மேலே பொருள்களையும் சேர்த்து வச்சுக்கின்னு ஒன்றும் இல்லாமல் சாகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்ற, இது மகாபாபிலோன். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் எப்படிப்பட்டதுன்னா, என்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் என் தேவன் என்னை வாழ வைக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவரை நான் ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போகலை. அதுதான் நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, என் கைபலன் இந்த சம்பாதிச்சது நீ சொல்லாத, ஏன் கைபலன் சம்பாதிச்சதுன்னு சொல்லாத. தேவன் உனக்கு சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுத்தார். நம்மளாம் தேவ ராஜ்யத்துக்காக உள்ள வந்திருக்கிறோம். ஆமேனா? உலகத்தான் என்ன பண்ணுவான்னா, நான் எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் சொத்து சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு தாறுமாற அநியாயமாய் சொத்து சேர்த்து வச்சுன்னு போய்னே இருப்பான். ஆனால் நீயோ பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வை. அப்போ பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறதுனா என்ன அப்படின்னா, உனக்கு நிறைய சொத்துக்கள் இருந்துச்சுன்னா அந்த சொத்துக்களை விற்று எடுத்துன்னு போயிட்டு தரித்திரருக்கு கொடு. அங்கே வாசிங்க பல லூக்காஸ் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 33 இது குறித்து நல்லா தெளிவாக சொல்லுவார். லூக்காஸ் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 33 வாசிங்க பார்க்கலாம். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். புரிஞ்சு போச்சா? நல்லா கவனிங்க. ஒரு நாள் நம்ம ஏசப்பா ராஜ்யத்துக்கு போகிறோம். போகும்போது நம்முடைய அக்கௌண்ட்டு அங்கே காலியாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுக்கு என்று கொடுத்தோமோ, அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் எபிரேயருக்கு நிருபத்தில் தெளிவாக சொன்னார், உங்களுக்கு பரலோகத்தில் அதிகமான பொக்கிஷம் இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்களே, ஊழியத்துக்கு கொடுத்தீங்களே. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிங்க. நான் கட்டப்பட்டு இருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மை நிலை உள்ளது. பரலோகத்தில் உங்களுக்கு அதிக மேன்மையும் நிலை உள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்களே. நல்லா கவனிங்க. நீங்க சபையினுடைய ஊழியத்துக்காக நீங்க கொடுத்தீங்களே, அதெல்லாம் பரலோகத்தில் கணக்கில் வருது. ஆமென். அதனால தான் நான் என்ன பண்ணுவேன்னா, கணக்கு வழக்கு ரொம்ப நோட்டு வச்சுருக்கேன். உள்ள எவ்வளோ காணிக்கை கொடுக்குறாங்க, எவ்வளோ தசமபாகம் கொடுக்குறாங்க என்பதெல்லாம் அதை தெளிவாக எழுதி திருப்பி எல்லாம் பரலோகத்தில் கணக்கில் இருக்குது. அதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பூமிக்குரிய காரியத்துக்காகவே வாழ்ந்து இந்த உடம்பு ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் போயிட போது, உன்னுடைய இருதயத்தை மகா பாபிலோனுக்குள்ளே வைக்காத, அந்த மகா பாபிலோனை விட்டு வெளியே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீ பிரவேசி, தேவ ராஜ்யத்துக்கென்று நில்லு. அப்படின்னா நீ சொத்தை வச்சுக்கின்னு ஒன்றும் இல்லாமல் மண்ணுக்கு ஏங்கி ஏங்கி மண்ணை சம்பாதிச்சு ஒன்றும் இல்லாமல் போகாத, பரலோகத்தில் உன் பொக்கிஷம் சேர்த்து வை என்கின்ற ஒரு மாபெரும் பொருளாதாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அந்த மனநிலை நமக்கு வந்துச்சுன்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு தெரியுமா?
இப்போது உலகத்தான் வந்து என்ன பண்ணுறான்னா, இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி உலகத்தில் வசதி வாய்ப்புகளை தேடி பயங்கர சொகுசாக வாழறான். நம்முடைய மனசும் அதை பார்க்குது. நாமளும் சந்தோஷமாக இருக்கணும். எவ்வளோ நாள் வாழ்ந்துருவ? அந்த சொகுசை எல்லாம் மாய. ஆனால் பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் சேர்த்து வை. அப்போ தேவ ராஜ்யத்திற்கு என்று கொடுங்க. அதே போல் நீங்கள் என்ன செய்யுங்கனாக்கா, தரித்திரருக்கு உங்கள் சொத்துக்களை விற்று கொடுங்க. ஏன்னா அவன் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன். ஆமேனா? அவன் தேவனால் படைக்கப்பட்ட ஒரு மனுஷன். அவன் சாப்பாடு இல்லாமல், ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் அவன் நடுத்தெருவில் அல்லது வீடு ஒழுகிக்கின்னு இருக்கிறான். நீ என்ன பண்ணுற? சொகுசு மேலே சொகுசை நீ என்ன பண்ணுற? ஏற்படுத்தின்னு போகிற. ஆனால் உன் சகோதரன், உன் ஊரில் இருக்கிற ஒருத்தன் ஒழுவுற வீட்டில் இருக்கிறான் குழந்தை குட்டிங்களோட. நீ உனக்கு இருக்கிற சொத்தை வித்து எடுத்துன்னு போயிட்டு அவனுக்கு கொடு. கர்த்தர் உனக்கு பதிலளிப்பார். ஆமேனா? இந்த பொருளாதாரத்துக்குள்ள இதுதான் மலை பிரசங்கத்தினுடைய மகிமை. நீ மகா பாபிலோனுக்குள் இருந்தது போதும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வா. தேவனே ராஜா. ஆமேனா? அந்த அரசியல் அவரே நீதி உள்ளவர் என்று நாம் பார்த்தோம். அவரே உன்னை போஷித்து உன்னை பராமரிக்கிறவர் என்று பார்த்தோம். என்ன இந்த பரிசேய ஆவி இருக்குது, அது பொல்லாத ஆவி. இந்த அரசியல், பொருளாதார, மதம் அப்படியே பின்னி பிணைஞ்சிருக்கும். நல்லா கவனிங்க. இது வந்து பரிசேய ஆவி என்பது உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கிற சுயநீதியின் ஆவி. பரிசேயனும் ஆயக்காரனும் ஜெபம் பண்ண போனாங்க. இந்த அரசியல், பொருளாதார, மதம் எப்படி பின்னி பிணைஞ்சிருக்கு பாருங்களேன். பரிசேயன் எப்படி ஜெபம் பண்ணுறான்னா, எடுத்து வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 18:10. இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இவர் என்ன சொல்லிட்டாரு? நான் நீதி உள்ளவர். அரசியல் வந்துச்சா? யார் அரசியல் பண்ணணும்? நீதிமான் தான் அரசியல் பண்ணணும். ஆமேனா? பரிசேயனுடைய ஆவி நம்முடைய இருதயத்துக்குள்ள மற்ற மனுஷனை வச்சு கம்பேர் பண்ணுவோம். அவன்லாம் பாவம் செய்கிறான், அவன் திருடுறான், அவன் குடிக்கிறான், அவன் வந்து விபச்சாரம் செய்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் செய்கிற பாவத்தை நீ பாப்பியே. இது பரிசேய ஆவி. உன் பாவத்தை நீ பாரு. சரி, அரசியல் வந்துருச்சு. அடுத்தது, வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். இது என்னது? மதம். ஆமேனா? வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். அப்புறம் என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி தனக்குள்ளே ஜெபம் பண்ண. இது என்னது? பொருளாதாரம். ஆக இந்த பரிசேய ஆவி உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய மகா பாபிலோன், மாய்மாலம். இந்த மாய்மாலம் எப்படிப்பட்டதுன்னா, அரசியல், பொருளாதாரம், மதம் பின்னி பிணைஞ்சிருக்கும். இது நமக்குள்ள இருக்குது. இதுதான் சிலுவையில் சாகடிக்கணும். சாகடிச்சுட்டு உங்ககிட்ட என்ன காசு இருக்குன்னு கவலைப்படாத. உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், உன்னை போஷித்து பராமரிக்க வல்லமை உடையவர். அதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா, இந்த அரசியல் உன்னை விட்டு வெளியே போகணும். எந்த மனுஷனையும் பாவியாக பார்க்காத, உன் பாவத்தை பார். ஆனால் ஆயக்காரன் எப்படி ஜெபம் பண்றான்? எப்படிப்பட்ட விசுவாச பிரமாணத்துக்குள்ள வரான் பாருங்க. வாசிங்க பார்க்கலாம் 13ஆம் வசனம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றார். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? என்ன ஒரு வார்த்தை பாருங்க. ஒரே விசுவாசம். நான் பாவி, நீ சிலுவையிலே பலியானது என்னுடைய பாவங்களுக்காக, பாவியாக என் மேல் கிருபையாயிரும்னு தேவ ராஜ்யத்துக்குள்ள போயாச்சு. அப்போ அரசியல் அவரை விட்டு வெளியே போயிருச்சு. நான் நீதிமான் அல்ல, நான் ஒரு பாவி. அப்படின்னா தேவனே ராஜா என்றால் அவர்தான் பொருளாதார ரீதியில் தேவனே அந்த ஆயக்காரனை, அந்த பாவியை ஆசீர்வதிப்பார். மத ரீதியாக தேவன் அண்டையில் அந்த மனசாட்சியை சுத்திகரித்து தேவனை முகமுகமாய் தரிசிப்பார். ஆக தேவன் இந்த பூமியில் நீதிமானுக்காக வரல, அவர் பாவிக்காக வந்தார். ஆமென் சொல்லாமா? நீ திட்டம் போடாத. என்னை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. அந்த திட்டம் எப்படிப்பட்ட திட்டம்னு சொல்லி போய் தேவ சமூகத்தில் உட்கார். எத்தனை பேருக்கு புரிஞ்சு போச்சு இந்த மலை பிரசங்கம் முழுக்க முழுக்க மகா பாபிலோன் விடுதலைன்னு? ஆமேனா?
எவ்வளோ பேர் ரகசியம் இல்லையா? ஆமென் சொல்லுவோமா? அப்போ இந்த மகாபாபிலிருந்து நம்ம விடுதலையாக்கி பரம எருசலேமுக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். இந்த பரம எருசலேம் என்பது மணவாட்டி. இந்த மணவாட்டி எப்போதுமே தாகமுடையவளாக தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிறவள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வஞ்சகம் மகாபாபிலோன் சபையில் நடமாடி கொண்டிருக்கிறது. என்ன தெரியுமா? தசம பாகம்லாம் கொடுக்க தேவையில்லை. தசம பாகம் வந்து பழைய ஏற்பாடு. தசம பாகம் கேட்குறவங்கலாம் ஏமாத்துக்காரங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பயங்கரமான வஞ்சகமான உபதேசம் இன்னைக்கு சபையிலே போய் கொண்டிருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்னா, இன்னைக்கு பொருளாதாரம் வந்து ரொம்ப பெருத்து இருக்குதா. ஒரு சபைக்கு ஒரு 200 குடும்பம் போதுன்னு வச்சுங்களேன். இப்போ 200 குடும்பமும் 200 குடும்பம் தசம பாகம் கொடுத்தாங்கன்னா அந்த பாஸ்டருக்கு நிறைய லட்சக்கணக்கில் பணம் வரும். நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி இருக்கிற பொருளாதாரத்தை வச்சு இப்போ அந்த பாஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பணத்தை வச்சுக்கின்னு என்ன பண்ணுறாருன்னா, இப்போ அந்த 200 குடும்பத்தையும் பராமரிக்கணும். அதுக்கு பெரிய பில்டிங் கட்ட வேண்டியிருக்கும். பில்டிங் வந்து பரலோகம் போகிறது இல்லை. நல்லா புரிஞ்சு நான் சொல்கிறது பில்டிங் சொல்கிறேன், சர்ச்சுன்னு சொல்ல. சர்ச்சு நம்ம தான் சர்ச்சு. பில்டிங் கட்ட வேண்டியிருக்கும், அதுக்கு பராமரிப்பு இருக்கும். அல்லது அந்த பாஸ்ட் இப்போ பைக்கில் போனால் டைமிங் ரொம்ப இதுவாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கார் எடுத்துருப்பார். நான் என்ன சொல்கிறேன்னா, நோக்கம் ரொம்ப முக்கியம். ஆனால் தசம பாகம் என்பது பிதாக்களால் உண்டாக்கப்பட்டது, நியாயப்பிரமாணம் அல்ல. இன்னைக்கு ஒரு பயங்கரமான மகாபாபிலோனிய உபதேசம் என்னவென்றால், தசம பாகம் கொடுக்கக்கூடாது. இப்போ ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாக இப்போ எனக்கு வரக்கூடிய காணிக்கைகள் தசம பாகங்கள் சரியாய் போதுமான அளவுக்கு இந்த சபையை நடத்தக்கூடிய அளவுக்கு தேவன் சரியாய் நடத்துகிறார். இது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, தசம பாகம் என்பது நீ இன்னைக்கு வந்து நிறைய ஜனங்க போகிறாங்க, அவர் என்ன உபதேசிக்கிறார் என்பது அவர் கணக்கு கொடுக்க போகிறாரு. ஆனால் தசம பாகம் என்பது சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேர் இயேசு கிறிஸ்து. இப்போ உலகத்தை என்ன பண்ணுவோன்னா, உண்டியலில் போய் காணிக்க போடுறேன்னு சொல்லிட்டு அவன் மனம் போன போக்கில் போடுறதல்ல கிறிஸ்தவம். இங்கே இயேசு ராஜா, ராஜாதி ராஜா, நாம் எல்லாம் அவருடைய பிரஜைகள். ஏன் தசம பாகம் கொடுக்க வேண்டும்? கிறிஸ்து சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேர், அந்த ஃபர்ஸ்ட் பார்ன் இயேசு கிறிஸ்து. இதுதான் பிதாக்கள் கொடுத்தார்கள். ஆபிரகாம், அந்த நம்ம தெளிவாக பார்த்தோம். நம்ம இந்த பக்கம் சோதோமின் ராஜா நிற்கிறாரு, இந்த பக்கம் மெல்கிசேதேக்கு வந்து நிற்கிறாரு. ஆனால் ஆபிரகாம் யாரை சூஸ் பண்ணா? மெல்கிசேதேக்கை. மெல்கிசேதேக் யாரு? உன்னதமான தேவனுடைய ஆசாரியன். அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இயேசு கிறிஸ்துனுடைய ஆசாரியனாக அவர் இருந்தார். தசம பாகத்தை அங்கே மெல்கிசேதேக் கொடுத்தார். ஈசாக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுப்பேன் என்று அவர் உடன்படிக்கை பொருத்தனை பண்ணினார். ஆக தசம பாகம் என்பது பிதாக்கள்னால் உண்டாக்கப்பட்டது. பிதாக்களுடைய தேவன் நம்முடைய தேவன். ஆமென் சொல்லுவோமா? அதனால இன்னைக்கு தசம பாகம் கொடுக்கக்கூடாது என்பது பயங்கரமான மகாபாபிலோன் வஞ்சகம் அது. ஆனால் கர்த்தருக்கு பயந்து அந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும். என்னென்ன நல்லா சொல்கிறேன் கவனிங்களேன். இன்னைக்கு இந்த யூடியூப்லாம் இருக்கிறதுனால நிறைய கள்ள உபதேசங்கள் இன்னைக்கு உள்ளபடி ஜனங்களை குழப்பி விட்டு இருக்குது. மகாபாபிலோனோ குழப்பம், அவங்களுக்கு தெளிவான சத்தியத்துக்குள்ளே இன்றைக்கி போகலை. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? எடுத்து ஒன்று வசந்தோட வாசிங்க. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 23வது அதிகாரத்தில் இந்த பரிசேயர்களை பார்த்து என்ன சொல்கிறார்? 23 வாசிங்க, 23 வாசிங்க பார்க்கலாம். மாயக்காரராக வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகள் ஆகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. தசமபாகத்தையும் கொடுக்கணும், நீதி, நியாயம், இரக்கம், விசுவாசம் இதையும் நீ செய்யணும்னு வாய் திறந்து ராஜாதி ராஜா சொல்றாரு. ஆனால் இன்னைக்கு துணிகரமாக என்ன செய்கிறாங்கன்னாக்கா, தசம பாகம் கொடுக்கக்கூடாது, தசம பாகம் கேட்கறது தப்புன்னு சொல்லி ஜனங்களுக்கு பயந்து போய் இவங்கெல்லாம் எப்படி பண்ண? ஜனநாயகத்தை சார்ந்தவர்கள், நாங்கள் தேவராஜ்யத்தை சார்ந்தவர்கள். தேவராஜ்யத்தை சார்ந்தவர்கள் விசுவாச பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். அவர்கள் ஜனநாயகத்துக்குள்ள வெளியே போயிட்டான். அவன் ஜனங்கள் அப்படியே ஜனங்களுக்காக பரிதபிக்கிறான். அவன் பொல்லாதவர்கள், அவர்கள் பொல்லாத வஞ்சகர்கள். இன்னைக்கு அப்படிப்பட்டு பேசுகிறேன். நான் பேசுவது தேவ சத்தியத்தை பேசுகிற எந்த ஊழியக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசல. சத்தியம் இது. கர்த்தர் தெளிவாக சொல்லிட்டாரு, இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கிற மகாபாபிலோன் தான் இன்னைக்கு இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்ற ஒரு பயங்கரமான வஞ்சகம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஏன் அப்படின்னா இவர்களுக்குள்ளே பெருமடிச்சுக்குவாங்க. நாங்களாம் எவ்வளோ நீதிமான்கள் பார்த்தியா, நாங்களாம் நாங்களாம் பெரிய பொருளாசைலாம் இல்லை என்று. சரி, பொருளாசையும் எந்த பொருளை வச்சு நீ வாழ்ந்துன்னு இருக்கிற? இன்னைக்கு
இப்படிப்பட்ட வஞ்சகங்களை எல்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீதி, இரக்கம், விசுவாசம். நீதி என்பது மத்தேயு சுவிசேஷம், இரக்கம் என்பது மார்க்கு சுவிசேஷம், விசுவாசம் என்பது லூக்கா சுவிசேஷம், அன்பு பரிசுத்தம் என்பது யோவான் சுவிசேஷம். இங்கே முழுக்க முழுக்க நியாயப்பிரமாணமே நான் தாண்டான்னு சொல்ல வராரு. புரிஞ்சு போச்சா? நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவாராக. இப்போ நல்லா கவனிங்க எல்லாரும், சொல்லுங்க பார்க்கலாம். வஸ்திரத்தை போட்டுக்கின்னு இருக்கிற அத்தனை பேரும் திருடன். ஆமேனா? ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் திருட்டுத்தனமாக ஓடியாந்தாச்சு. ஆக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இந்த வஸ்திரத்தில் உரிந்து கொண்டு நியாயப்பிரமாண சிலுவையில் ஆணி அடித்து விட்டு தம்மை சுற்றி வைத்திருந்த அந்த சீலைகளை எடுத்து ஓரம் கட்டிட்டு மகிமையின் சரித்திரத்தை மகிமை அடைந்தார். ஆக இந்த அரசியலை விட்டுட்டு நம்ம வெளியே வந்துட்ட உடனே இந்த பொருளாதார பாபிலோனுக்குள்ள நம்ம விட்டு தேவன் விடுதலையாக்கி தேவ ராஜ்யத்தில் நானே உன்னை போஷிக்கிறேன் என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆக பொக்கிஷத்தை எங்க சேர்த்து வைக்க சொல்றாரு? பரலோகத்தில் சேர்த்து வைங்க, பூமியில் சேர்த்து வைக்காதீங்க. அப்போ பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்கணும்னா தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று கொடுக்க வேண்டியவைகளை தேவனுக்கு கொடுத்து, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு இரக்கம் உள்ளவர்களாக மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியுமோ, ஏன்னா நியாய தீர்ப்புல இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று தேவன் சொல்லுகிறார். ஆக உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். எது என் பொக்கிஷம் அப்படின்னா, என்னுடைய பணம், என்னுடைய ராஜ்யமா தேவனுடைய ராஜ்யமா? என் பொக்கிஷம் எது? தேவனே ராஜாதி ராஜா, அவருக்கே மகிமை. அப்பனா அங்க உன் இருதயத்தை வச்சு பொக்கிச்சு சேர்த்து வைத்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது 6ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 6:22 வாசிக்கலாம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளா இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமா இருக்கும். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியம். கண்ணுன்னு சொல்றாரு. இந்த கண் என்பது என்னதை குறின்னு? ஆத்மாவை குறிக்குது. அதுதான் நாம. கண் என்பது அறிவு கண். நீ உன்னுடைய பார்வை என்ன பார்வை? நீ எப்படிப்பட்ட பார்வை உடையவனாக இருக்கிறாய்? நல்லா கவனிக்கணும். சங்கீதம் 73:7 வாசிக்கும் போது அவங்க கண்ணு கொழுப்பினால எடுப்பாய் பார்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. இது ரொம்ப முக்கியம், ஆழமான சத்தியம். வாசி பார்க்கலாம். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒவ்வொரு கண்ணுலையும் என்ன இருக்குதுன்னா, ஆம்பளை கொழுப்பு ஆம்பளைக்கும், பொம்பளை கொழுப்பு பொம்பளைக்கு இருக்குது. இவங்க என்ன, இதெல்லாம் மகாபாபிலோன் உபதேசம். நல்லா கவனிங்க. உன் கண் தெளிவா இருந்தால், அவன் என்ன பண்றான்னா, அரசியல் பாபிலோனில் நாங்கள்லாம் நீதிமான்கள் அப்படின்னு சொல்லிக்கன்னு, என்னுடைய பெருமை எங்க, என் பொருள் எங்க? ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எதை வச்சு பெருமையை எடை போடுவாங்கன்னா, அவங்ககிட்ட எவ்வளோ பொருள் இருக்குதோ, அவன் வீடு, அவன் வச்சுங்கிற வாகனம், அவங்ககிட்ட இருக்கிற பொருள் பணத்தை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவனுடைய பெருமையை கணக்கு பண்ணுவாங்க. அப்போது ஆண்டவர் இவங்க மனுஷன் என்ன பண்ணுறான்னாக்கா, நான் நீதி உள்ளவன், நான் நீதி உள்ள ராஜா. அப்படின்னா இந்த ராஜாவுக்கு என்ன தேவை? பொருள் தேவை. எங்கடா என் பொருள்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கண்ணு பொருள் மேலேயே சுத்துது. அதுவும் இன்னைக்கு ஒரு பொருள் வாங்குறான், நாளைக்கு ஒரு பொருள் வாங்குறான், வீட்டில் வாங்கி பொருள்களை எடுத்து நிரப்புறான். கர்த்தர் இங்கே என்ன சொல்றாருன்னா, உன் கண் சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. நீ மகிமை அடைய போகிறியா இல்லை மரணம் அடைய போகிறியா? நீ மகிமை அடையக்கூடியவனாக இருந்தால் உன் கண்ணு தெளிவாக இருக்கணும். உன் தன் கண்களையும் வானத்துக்கு நேராக ஏறெடுக்க துணியாமல் மார்பிலை அடித்து கொண்டு பாவியாகி எம்மேல கிருபையாயிரும் என்று சொல்லி நீ தேவ சமூகத்தில் உன்னை அர்ப்பணித்தால் தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பாய். அப்படி இல்லாமல் கொழுப்பெடுத்து போய் எனக்கு இந்த பொருள் வேணும், அந்த பொருள் வேணும், நான் இப்படி வீடு கட்ட போகிறேன், நான் அப்படி வசதியாக இருக்க போகிறேன். நீ எவ்வளவு இந்த பூமியில் சுகபோகத்தை அனுபவிக்கிறியோ, தேவையை சொல்லலை நான், சுகபோகம், மாடி மேலே மாடி வச்சு வீடு கட்டினியா, கணக்கு கொடுக்கணும். நீ எத்தனையோ ஏழைகள் இன்னைக்கு தெருவில் கிடக்கிறான், தெருவில் 10 கிடக்கிறான், கணக்கு கொடுக்கணும். இன்னைக்கு மாடி மேலே மாடி வச்சு வீடு கட்டிக்கின்னு நல்ல சொகுசு காரில் போறியா? எத்தனையோ பேர் செருப்பு இல்லாமல் போய் நிற்கிறான். அவனுக்கு முன்னாடி எல்லாவற்றையும் குறித்து கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் கண்ணானது உன் சரீரத்தினுடைய விளக்காக இருக்கிறது. உன் சரீரம் மறுரூபம் அடைய வேண்டுமா அல்லது மறிக்க வேண்டுமா? உன் கையில் விட்டார் ஆண்டவர். இந்த பொருளாதார பாபிலோனை விட்டு வெளியே வா.
தேவன் உனக்கு உன் தேவைகளை சந்தித்து, நீ கேட்பதற்கு முன்பதாகவே உன் தேவைகளை அறிந்து உன்னை போஷிக்கிறதுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். அப்போ இப்போ முழுக்க முழுக்க ஆண்டவர் மகிமையான அந்த தேவனுடைய இரக்கத்தை, தேவன் நம்மை பராமரிக்கிற விதத்தை குறித்து சொல்றாரு. உன் கண்ணு கெட்டதா இருந்துச்சுன்னா உன் சரீரம் முழுக்க இருளா இருக்கும். அப்படின்னா இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளா இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமா இருக்கும் அப்படின்னு தேவன் சொல்றாரு. இப்போ ஆண்டவர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, உன் கண்ணு கொழுப்பெடுத்து போய் என்ன எடுத்து போய் கொழுப்பெடுத்து போயிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படி வேணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகாபாபிலோனில் கலர் செல்ஃபோனுங்க. இன்றைக்கி அந்த செல்ஃபோன் தான் இன்றைக்கி எல்லாருடைய மனதையும் கொள்ளையடிச்சு வச்சுங்குது. அப்புறம் வீடு டிசைனாக வீடு, அவன் 2 அடுக்கு மாடி கட்டுறான், நான் இன்றைக்கி 3 அடுக்கு மாடி கட்ட போகிறேன். அவன் வந்து ஒரு சின்ன கார் வச்சுன்னுக்கிறான், நான் ஒரு லக்ஸரி கார் வாங்க போகிறேன். எதுக்குடா உனக்கு லக்ஸரி? ஒரு நாள் ஒன்றும் இல்லாமல் 6 அடி நிலம் தான் உனக்கு சொந்தம். அது கூட சொந்தம் கிடையாது. உன்னை அந்த மண் ஒன்று என்ன பண்ண புழுவாக தள்ளி விட்டுரும். உன்னை ஒன்றுத்துக்குமே இல்லாத அந்த உடம்புக்கு எதுக்குடா இது? தேவ சமூகத்துக்கு வா. உன் கண்ணு எப்படி பார்க்குது? ஆமென். ரொம்ப முக்கியம். பாவியாக என் மேலே கிருபையாயிரும் என்று 2 கையும் ஆண்டவரை தூக்கிடுங்க, கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். 24 வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால கூடாது. எப்பா, இந்த உலக பொருளை தேவனுக்கு ஈக்குவலா இன்னைக்கு மனுஷன் வச்சுட்டான். இன்னைக்கு பணம் 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 பணம்னா பணம் கூட வாய் திறக்கும் இல்லையா? பணம் பாதாள வரைக்கும் பேசும். இப்படிலாம் பழமொழி சொல்கிறானுங்க. நல்லா கவனிங்க. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருத்தனாலும் கூடாது. ஊழியம் செய்யனா இது ஏதோ சர்ச் மினிஸ்ட்ரி சொல்லலை ஆண்டவர், உன்னுடைய மனதை சொல்கிறார் தேவன். பணம் உன் தேவையா அல்லது தேவன் உன் தேவையா? உன்னை படைத்தவர் உன்னை போஷிக்க வல்லமை உடையவர். நீ பணம் 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 வச்சு பணத்தை வச்சு பிளான் போடாத, அது வாய்க்காது. இப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே பிரவேசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை பற்றி இங்கே பேசுகிறாரு. நீ சர்ச்சுக்குள்ளே வந்து உக்காந்துக்குன்னு பணத்தை வச்சு பிளான் போட்டுன்னு உக்காந்துருக்காத. ஆண்டவர் சொல்கிறது என்னதுனாக்கா, பணத்தை வச்சுக்கின்னு கையில் பணத்தை வச்சுக்கின்னு எனக்கு இவ்வளோ பணம் வரும், இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ணலாம், அல்லது எனக்கு இவ்வளோ பணம் தேவை, எனக்கு இந்த தேவை அது தேவை அது தேவைன்னு சொல்லிட்டு பணத்தை வச்சுக்கின்னு பிளான் போடாத. 2 எஜமான், ஒன்று பணமா அல்லது தேவனா? தேவன் உன் தேவையா இருக்கும்னா, ஆண்டவரே பாவியாக என் மேல கிருபையாயிரும்னு சொல்லி அவர் கையில் தூக்கிட்டுனா உன்னை 100% உன்னை வாழ வைக்க வல்லமை உடையவர். அந்த தேவன் உனக்கு நித்திய ஜீவனை கொடுத்து உன் மரணத்தையும் ஜெயித்து என்றென்றைக்கும் அவர் கொடுத்த அந்த போஜனம் உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். தேவன் அருளிய அப்பம் ஜீவ அப்பம், அது வானத்திலிருந்து தேவன் கொடுத்த அப்பம். உங்ககிட்ட இருக்கிற காசை வச்சு நல்ல காஸ்ட்லி சாப்பாடை சாப்பிட்ற, டெய்லி ஹோட்டலில் ஆர்டர் பண்ணியே நீ சாப்பிட்ற சாப்பாடு உன் மரணத்தை ஜெயிக்குமா? ஆனால் தேவன் கொடுத்த அப்பம் ஜீவ அப்பம் நானே, இது உங்களுக்கு ஜீவனை உண்டாக்கும்படி என் பிதா கொடுத்த அப்பம். அவருடைய அன்பு உனக்கு ஜீவனை கொடுக்கும். அப்ப 2 பொருளுக்கு, ஒன்று தேவனுக்கா அல்லது உலக பொருளுக்கா நீ ஊழியம் செய்வது? உன் தேவை எது? நல்லா கவனிங்க. இந்த ஊழியத்தில் நான் நன்கு உணர்ந்தது, இது தேவனுடைய ராஜ்யம். பணம் நடத்தினு போல தேவன் நடத்துறாரு. இந்த பூமியில் வாழ்வதற்கு பணம் தேவையாக இருக்கிறது. அந்த தேவையை கரெக்டாக தேவன் சந்திக்கிறாரு. இப்போ நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் என் தேவனே எனக்கு நீங்கள் மாத்திரம் போதும், நீர் கொடுத்த அப்பமாகிய ஜீவ அப்பமாகிய என் இயேசு கிறிஸ்து எனக்கு போதும்னு சொல்லி, தேவனே என் ரட்சகர், தேவனே எனக்கு எல்லாம்னு சொல்லி நீ தேவனை பிடிச்சிக்கணுன்னா உன் தேவைகளை சரியாக சந்திக்க வல்லவர். ஆனால் உலக பொருள் என்பது எக்கனாமிக் மகாபாபிலோன், பொருளாதார பாபிலோன். பணம் இருந்தால் எல்லாத்தையும் வாங்கிடலாம், பணம் இருந்தால் எல்லாத்தையும் வாங்கிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறான் மனுஷன்? பணத்தை வச்சுன்னு ஓடுறான், தோல்வியில் முடிகிறான். ஆனால் என் கர்த்தர் என்னை அழைத்தவர், என்னை சிருஷ்டித்தவர், என்னை இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறவர், அவர் என்னை வாழ வைக்க வல்லவர்னு சொல்லி அவருடைய சமூகத்துக்குள்ளே வந்து நம்மிலிருந்து தேவனை வெளிப்படுத்துவது. நீ யாருக்கு ஊழியம் செய்கிற? நிறைய காசு பணம் வச்சுக்கின்னு
அந்த பொருளுக்கு ஊழியம் செய்றியா, தேவனுக்கு ஊழியம் செய்றியா? இது பயங்கரமானது. சில பேருடைய சில ஊழியங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவைகளுக்கு மிஞ்சி சொகுசாக இருக்கும். ஏய், அந்த சர்ச்சு பாரியா எவ்வளோ பெரிய பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த பாஸ்டர் பணத்துக்கு ஊழியம் செய்கிறார். அதாவது வந்து வேர்ல்டு, அவர் வந்து முழுக்க முழுக்க வேர்ல்ட்லி மேன். ஆனால் தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர் தேவைகள் அத்தியாவசியம். அங்கே தேவனை மட்டும் ஒன்றுமே இருக்காது, ஆனால் அங்கே தேவன் இருப்பார். அவரிலிருந்து தேவன் வெளிப்படுவார். நான் உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா உங்ககிட்ட நிறைய காசு பணத்தை வச்சுக்கணும். அவங்க பாருங்கள் எவ்வளோ காசு வச்சுருக்காங்க. அவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க. அவங்க என்கிட்ட ஒரு முறை என்ன பண்ணாருன்னா, நம்ம ஊரில் இருந்த ஒருத்தர் தெற்கு தெருவில் இருக்கிறார். அவர் பாருப்பா, அவங்க சர்ச்சுக்கு போனாங்கப்பா, அவங்க வீடு பாருப்பா எவ்வளோ பயங்கரமாக கட்டிட்டு நல்லா வசதியாக இருக்கிறாங்க பாருப்பா. அது அல்ல சாட்சி. நல்லா கவனிக்கணும். நான் ஒரு நாள் சாப்பிட்றது கூட ஒன்றும் இல்லாமல் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி நான் வந்து ஃப்ளைட்டில் பிரியாணி சாப்பிட்றேன்றதெல்லாம் சாட்சி. அது வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு, வெளியே இருக்கிற வறுமையில் இருக்கிற ஒருத்தருக்கு போகிற சுவிசேஷம். ஆனால் தேவராஜ்யத்துக்கு போகிற சுவிசேஷம் என்ன தெரியுமா? இயேசு ராஜா நாமத்தில் இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறேன். நான் எனக்கு பயங்கர உபத்திரத்தில் இருக்கிறேன், ஆனால் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏன்னா என் தேவை இந்த உலக பொருள் இல்லை, என் தேவை என் இயேசு கிறிஸ்து. இப்போ நான் என்ன ஆண்டவர் கேள்வி கேட்குறாருன்னா, உங்ககிட்ட பணத்தை வச்சுக்கின்னு உலகத்துக்கு பணத்தை காண்பிக்கிறியா, அல்லது உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை ஆனால் உனக்குள்ள இருக்கிற தெய்வீகம், தேவன் உன்னை நடத்துகிறார் என்று சொல்லி உலகத்துக்கு நீ இந்த சுவிசேஷத்தை வெளியரங்கமாக்குறியா? யாருக்கு நீ ஊழியம் செய்கிற? இப்போ இதுதான் கேள்வி. என்கிட்ட எதுவுமே இல்லை. எதை சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஊழியர்கள்லாம் எத்தனையோ விசுவாசிகள் அவங்க சம்பாதிச்சு வருவாங்க, அவங்க காசு பணம் வாங்கின்னு வருவாங்க, சம்பளம் வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிக்கின்னு வந்தவங்க அந்த சம்பளத்தை எடுத்துன்னு போயிட்டு அப்படியே ஊழியத்துக்கு கொடுத்துட்டு, ஏழைங்களுக்கு கொடுத்துட்டு, கொஞ்சோண்டு பணத்தை மாத்திரம் எடுத்துன்னு வீட்டுக்கு போன எத்தனையோ விசுவாசிகள் எனக்கு தெரியும். என்ன அவங்கள தேவனுக்கு பயந்தவங்க. இந்த விசுவாச வாழ்க்கையில் இன்னைக்கு பேசினாக்கா இன்னைக்கு நிறைய பாஸ்டருங்க ஜனநாயகத்தை பேசிக்கின்னு இருக்கிறான், தேவராஜ்யத்தை பேசாமல். அதனால தான் இன்னைக்கு இந்த பொருளாதாரத்தில் நிறைய தவறான பிழையான உபதேசங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஆண்டவர் கேட்குற ஒரே கேள்வி, நீ பணத்தை வச்சுக்கின்னு பிளான் போட்டு உலகத்துக்கு பணத்தை காட்டுறியா, அல்லது உனக்குள்ள தேவனை காட்டுறியா? ஆமென் சொல்லுவோமா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில் ஊழியம் செய்த போது அவருக்கு பணம் தேவைப்பட்டது. ஏன்னா யூதாஸ் காரியத்து காணிக்கை பெட்டியை வச்சு சுற்றின்னு திரிஞ்சான். எல்லாரும் காணிக்கையை கொடுத்தார்கள், இயேசு ராஜாவுக்கு காணிக்கை கொடுத்தாங்க. அந்த காணிக்கை போடுற பணத்தை எல்லாம் யூதாஸ் காரியத்தை வச்சு சுற்றின்னு திரிஞ்சான். நல்லா கவனிங்க, சரியான தேவைகளை தேவன் சந்தித்தார். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கணுமா, பணத்தை வச்சுன்னு பிளான் போட்டோன்னா அது பறந்து போயிடும். உன் மனசெல்லாம் வலிக்கும். உன் மனசெல்லாம் ஐயோ எனக்கு பணம் இல்லையே, கடன் மேலே கடனை வாங்கி ஏகப்பட்ட பிரச்சனை நீங்கள் மாட்டிக்குவ. நீ தேவராஜ்யத்துக்குள்ளே வந்துரு. பணத்தை வச்சுன்னு திட்டம் போடுறனா அது மகாபாபிலோன். இப்போ ஏசப்பா சொல்கிறாரு, மலை பிரசங்கத்துடைய மகிமையை நம்மை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் தேவனுக்கு ஊழியம் செய், பணத்துக்கு ஊழியம் செய்யாத. பணத்தை வச்சுக்கிட்டு நான் பெரியாளாக காட்டாத. என்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் என்னோடு கூட என் தேவன் இருக்கிறார், எனக்கு என் தேவன் போதும், என் தேவன் என்னை பராமரிக்க வல்லமை உடையவர் என்று சொல்லி தேவனுக்கு ஊழியம் செய். புரிஞ்சு போச்சா? என்கிட்ட எதுவுமே இல்லை, என் தேவன் இருக்கிறார். என்னப்பா அவங்ககிட்ட எதுவுமே இல்லை? என்கிட்ட பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் என்கிட்ட கேட்குற கேள்வி, எப்பட்றா சாப்பிட்ற? அவங்களே தெரியாது, எப்படிடா சாப்பிட்ற, எப்படி குடும்பத்தை ரன் பண்ணுற, ஏசப்பா நடத்துறாரு அப்படின்னு சொல்லி, எப்பட்றா வழியை சொல்லு, பணத்துக்கு என்ன வழியை சொல்லு அப்படின்னு தோண்டி தோண்டி கேட்பாங்க நிறைய பேர். ஏன்னா எங்கள் கூட படித்தவங்களாம் பார்த்தா ஒரு நல்ல லெவலில் இருக்காங்க. அவங்களாம் வந்து எதை சொல்கிறேனே, என்கிட்ட படித்த ஒருத்தர் சொன்னார், ஒரு சோரன், டேய் நான்லாம் ஸ்கூலில் படிக்கும் போது நீ எல்லாம் எப்படியோ ஒரு லைஃப்பில் போயிடுன்னு பார்த்தேன். நான்லாம் எங்கள் அப்பா வார்த்தை வச்சுங்கிறார், ஏதோ வார்த்தை வச்சு என் லைஃப்பை போயிடுன்னு பார்த்தேன். நானே இன்றைக்கி 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்டா, உன் சம்பாதித்தை சொல்லு, எனக்கு ஒரு நாள் பிடிச்சிங்க சம்பாதித்த சொல்லு. நான் இன்னைக்கு மாசத்துல எனக்கு 60, இப்போ பார்த்தனா இப்போ எவ்வளோ சம்பாதி தெரியல. காரணம் என்னன்னா, மகாபாபிலோன் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பணத்தை வச்சுக்கின்னு தான் எல்லாத்தையுமே பிளான் போடுவாங்க. இது பயங்கரமான மகாபாபிலோன். ஆனால் இயேசு ராஜா சொல்றாரு, என் மகனே என் மகளே, பணம் உன்னை நடத்தாது, உன்னை படைத்தவர் தான் உன்னை நடத்தணும். ஆமேனா? பணத்தை வச்சுக்கின்னு உங்ககிட்ட பணம் வந்தாவே அலறு, ஐயோ பணமா, இந்த பணம் என்ன நடத்தலை, அது ரெக்கையை உண்டு பண்ணின்னு எங்கேயோ போயிடும். ஆனால் உன்னை உண்டு பண்ணின உன் தேவன் பெரியவர். இந்த பணத்தை வச்சு எவ்வளோ சாப்பிட்ருவ? நீ எவ்வளோ சாப்பிட்ருவ? நீ சாப்பிட்ற சாப்பாடு, நீ பணத்தை வச்சுக்கின்னு நீ வாங்கி சாப்பிட்ற சாப்பாடு உனக்கு உயிரை கொடுக்குமா?
நித்திய ஜீவனை கொடுக்குமா? இன்னைக்கு எல்லாம் பில்கேட்ஸ் முதற்கொண்டு எலன் மஸ்க் வரைக்கும் அவங்க வச்சுக்கிற பணத்தை வச்சுக்கின்னு இந்த பூமியில் உயிர் வாழ்வதற்கு சாவா மருந்தை கண்டுபிடித்து ஓடினுங்கிறான். அவன் பணத்தெல்லாம் சாகா மருந்து, நான் சாகவே கூடாது அப்படிப்பட்ட மருந்தை கண்டுபிடிங்கடா அப்படின்னு சொல்லி தேடி ஓடி நிற்கிறாங்க. மரணத்தை ஜெயித்தவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென் சொல்லுவோமா? ஆக நீ யாருக்கு ஊழியம் செய்கிற? பணத்தை உலகத்துக்கு காட்டுறியா, தேவனை உலகத்துக்கு காட்டுறியா? என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என் தேவன் நடத்துகிறாரு. அல்லது உன் பணம் ஜனங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக போதும், அவர்கிட்ட இவ்வளோ பணங்குதையா, அவங்க சர்ச்சைக்கு போகிறாங்க, அவங்ககிட்ட இவ்வளோ பணங்குது. தேவன் உனக்கு நிறைய பணத்தை கொடுப்பார், அதெல்லாம் தேவ ராஜ்யத்துக்கு செலவு பண்ணு, ஏழைங்களுக்கு கொடு, எனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்த வேண்டிய தேவன் சொல்றாரு. தொடர்ந்து வாசிங்க 25. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? கவனி எல்லாரும் சொல்லுங்க. ஜார்ஜ் முல்லர் என்கின்ற தேவ மனுஷன் அவர் அநாத ஆசிரமத்தை நடத்தினார். ஒரே ஒரு ₹1 அவர் கையில் வச்சிருக்க மாட்டார். அநாத பிள்ளைகள் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா முதலாம் உலகப் போர், 2ஆம் உலகப் போரில் பார்த்தீங்கன்னா நிறைய தாய் தகப்பனை இழந்த பிள்ளைகள் அந்த நாட்களில் பயங்கரமாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட அநாத பிள்ளைகள்லாம் எடுத்து வச்சுக்கின்னு அவர் என்ன பண்ணுவார்னா, வேலைக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ணுவார்னா, ஒன்றும் இல்லை, பிள்ளைங்களா தட்டு எடுத்து வச்சுங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஆண்டவரே பசிக்குதுப்பா. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனு போனோம், திடீர்னு ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு, அதனால் இந்த சாப்பாடு வீணாக போகுது, இந்தாங்கன்னு சொல்லிட்டு ஹை குவாலிட்டி சாப்பாடை தந்து கொடுத்து அப்படி தான் தேவன் போஷித்தார். ஆமேன்னு சொல்லாமா? கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீ கையில் காசை வச்சுக்கின்னு இன்றைக்கி என்ன கறி எடுக்கலாம், இன்றைக்கி என்ன மீன் எடுக்கலாம், இன்றைக்கி என்ன பிரிஞ்சி செய்யலாம், என்ன பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து என்ன பண்ணிருப்ப, நீ பிளான் போடுற பாரு, அது மகாபாபிலோன். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்ட 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வரைக்கும் அரசியலில் நான் ஒன்றும் இல்லைப்பா, என்கிட்ட எந்த ஒரு நீதியும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒத்துக்கினேன். தேவனே ராஜான்னு உள்ளே வந்துட்டேன். இப்போ தேவ ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்ட பிற்பாடு தேவனுடைய பொருளாதாரத்துக்குள்ளே உள்ளவா, எண்ணத்தை சாப்பிடுவோம்னு சொல்லி உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி உங்கள் உடுப்புக்காகவும் கவலைப்படாதிருங்கள். உலகத்திலேயே மனுஷனை அலைகழிக்கிற ஒரு பயங்கரம் கவலை. நீங்கள் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றாரு. தேவனுடைய பார்வையில் நீங்கள் விசேஷித்தவர்கள். அவருடைய சிருஷ்டிப்பிலேயே நாம் தாம் ஸ்பெஷல் தேவனுக்கு. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நம்முடைய உருவத்தை என்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய உள்ளங்கைகளில் அவர் வரைந்து வைத்து நம்முடைய உருவத்தை பார்க்கிற தெய்வம் தான் நம்மளை அழைத்திருக்கிறார். தெரியுமா? நம்ம மூஞ்ச பார்த்து எல்லாரும் ஒரு மாதிரி கேவலமெல்லாம் பேசுவாங்க. நம்மெல்லாம் அவருடைய பார்வையில் விசேஷித்தவர்கள். அவர் அங்கே தெளிவாக சொல்றாரு, உன் என்னத்தை சாப்பிடுவோன்னு கவலைப்படாத. நீ கவலைப்படுறனா இன்னும் பாபிலோனுக்குள்ள இருக்கிறன்னு அர்த்தம். என்னத்தை சாப்பிடுவோம்? ஐயோ எனக்கு ட்ரெஸ்ஸே இல்லையே, எல்லாரும் கலராக ட்ரெஸ் போயின்னுக்கிறாங்களே, எனக்கு அந்த மாதிரி சேரீ எனக்கு வேணும், அந்த மாதிரி ட்ரெஸ் எனக்கு வேணும், அந்த மாதிரி ஷூ எனக்கு வேணும், அந்த மாதிரி செருப்பு எனக்கு வேணும். கவலையே படாத தேவ சமூகத்துக்குள்ள வந்துட்டு நீதிமானுடைய ஆசை நன்மையே நீதிமொழி புத்தகம் சொல்லப்பட்டுக்கிறது. இன்னைக்கு நம்ம போட்டுங்கிற அத்தனை ட்ரெஸ்ஸுமே நம்ம சாப்பிட்ட அத்தனை சாப்பாடுமே தேவன் கொடுத்தது. ஏனென்றால் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆமென். யோபுவின் புத்தகம் 38ஆம் அதிகாரத்தில் காட்டில் இருக்கிற சிங்கத்துக்கும் அவர் தான் ஆகாரம் கொடுக்கிறாரு. நல்லா கவனிங்க. காட்டில் இருக்கிற சிங்கத்துக்கு நம்ம நினைக்கிறோம், இந்த சிங்கம் ஓடி போய் டிஸ்கவரி சேனல்லாம் இந்த அனிமல் பிளானட்டு இந்த அனிமல் சேனல்லாம் பாருங்கள், இந்த சிங்கம் ஓடி போய் தன்னுடைய பலத்தில் போயிட்டு அந்த மானையெல்லாம் வேட்டையாடி வச்சு சாப்பிடுதுன்னு நம்ம நினைக்கிறோம். மான் ஒரே தாண்டிச்சுன்னா எங்கேயோ ஓடி போயிடும். எத்தனையோ மான்கள் எல்லாம் சிங்கத்துக்கு டாட்டா காட்ட ஓடி போயிடும். ஆனால் கர்த்தர் தான் அந்த சிங்கத்துக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறார். கூப்பிடுற காக்கை குஞ்சுக்கும் அவர் தான் ஆகாரம் கொடுக்கிறார். திமிங்கலங்கள் 104ஆம் சதவீதத்தில் பார்த்தீங்கன்னா கடலில் வாழக்கூடிய திமிங்கலத்துக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் கையை திறக்க அவைகள் வாங்கி சாப்பிடுது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் சாப்பாட்டில் கையை வைக்கும் போது, அப்பா ஏன் காசு பணம் சம்பாதிச்சு நான் சாப்பிடலப்பா, நீர் என் மேல் இரக்கம் வைத்திருக்கிறீர். ஆமேன்னு சொல்லுங்க. நான் விசேஷித்தவன் ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு நல்ல சாப்பாடை கொடுத்துருக்கிறீங்கன்னு சாப்பாட்டு
மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ட்ரெஸ் பண்ணும்போதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்மளாம் நினைப்போம், எனக்கு இந்த கலர் ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குமே, இதை நான் போடுறமே, இது எனக்கு வேணுமேனு. அதை வாய்க்க செய்கிறவர் தேவன். ஆமேன் சொல்லுங்க. ஏன்னா கவலை அது பயங்கரம், நம்மளை அழிச்சிடும். கவலைப்படுவது மகாபாபிலோன். ஐயோ, என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை உடுப்போம், என் குடும்பம் எப்படி ரன் ஆகும், நான் என்ன செய்ய போகிறேன், என் குடும்பத்தை நான் எப்படி ரன் பண்ண போகிறேன், இந்த வீட்டை நான் கட்டி முடிப்பேனா, அல்லது நான் செய்கிற இந்த பிஸ்னஸில் ஒரு சக்ஸஸ் வருமா, எதை குறித்தும் கவலைப்படாத. ஏன்னா இப்போ நீ தேவ ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்ட. என்னது? பாவியாகி என் மேலே கிருபையாயிரும்னு கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கிற உனக்கு கர்த்தர் மகிமையை கொடுப்பார். கவலை என்பது மகாபாபிலோன். என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை உடுப்போம், சரி எப்படியோ தெரியாமல் நீ வட்டிக்கு வாங்கிட்ட, ஆண்டவரே நாளைக்கு நான் வட்டியை கொடுக்கணுமே, நான் என்ன பண்ணுறது தெரியலையேன்னு சொல்லிட்டுலாம் கலங்காத. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை போஷிக்க வல்லமை உடையவர் தான் சொல்கிறாரு. ஆமென் சொல்லுவோமா? எப்பா நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா, ஆகாயத்து பட்சிகளை பாருங்க, அது எங்கே விதைக்குது, எங்கே அறுக்குது, எந்த பேங்க்கில் எத்த போய் சேர்க்குது. ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்து காக்கா என்ன பண்ணுது, கான்னு கத்துது. ஆண்டவரே பசிக்குதுப்பா, ஆமென் சொல்லாமா? நிறைய குருவிகள்லாம் பாருங்க, பார்க்கலாம். அவைகளுக்கெல்லாம் கரெக்டாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதனுடைய கண்ணுக்கு மாத்திரம் எப்படி அந்த இறையை கரெக்டாக பார்க்க வைக்கிறாரு ஆண்டவர். இங்கே இறை இருக்குது, நீ போ, உன் பசியை ஆத்திக்கொள். ஏனென்றால் நம்முடைய வயிறு அவ்வளோ மிக ஜீவனே அங்கே தான் இருக்குது இல்லையா? அப்போ நம்மளுக்கு ஜீவனை கொடுத்த தேவன் நம்ம ஒவ்வொரு நாளும் போய் தயவு செய்து சொல்கிறேன், கவலையே படாதீங்க. சரி, ஏதோ ஒரு நெருக்கம் வந்துருச்சு, நேராக போய், அப்பா நான் விசேஷித்தவன், நான் உங்கள் பிள்ளை வந்திருக்கிறேன், எனக்கு இப்படிப்பட்ட நெருக்கம் இருக்குது ஆண்டவரே, என்னை காப்பாற்றுங்கப்பான்னு சொல்லி அவர் சமூகத்தில் போய் கையை ரெண்டு தூக்கிக்க. கையை ரெண்டு நல்லா தூக்கி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணு, உங்கள் பிள்ளை வந்திருக்கிறேன்பா, என்னை பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி. கண்டிப்பாக கர்த்தர் நம்ம எல்லா விதமான நெருக்கத்திலிருந்தும் பாதுகாக்க வல்லமை உடையவர். ஆமென் சொல்லுவோமா? சரி, வியாதி வந்துருச்சு. வியாதிக்கு போனால், இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா குறைஞ்சது மினிமம் ஒரு 5000 ரூபாவது எடுத்துருவோம். ஒன்றுமே இல்லை. அதுக்கு முன்னாடியில் நாடி நரம்பை பிடிச்சி பார்த்தே கரெக்டாக டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லிடுவாங்க, என்ன வியாதிப்பா, இல்லை கண்ணை வச்சு பார்த்தோம், நாக்கை நீட்ட சொல்லியோ, ஸ்டெதஸ்கோப் வச்சு பார்த்தோம், ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்க. இன்றைக்கி நம்மால் என்ன பண்ணுவார்னா, பிளட் டெஸ்ட் இல்லாமல், ஸ்கேன் ரிப்போர்ட் இல்லாமல், எக்ஸ்ரே ரிப்போர்ட் இல்லாமல், அல்லது இசிஜி இல்லாமல் அவர் கையே வைக்க மாட்டார். டேபிள்னா கையே வைக்க மாட்டேங்க, நான் ரொம்ப நீட்டான டாக்டருங்க, அவன் டுபாக்கூர் டாக்டர் அவன். ஆமேனா? நல்லா கவனிங்க. இன்றைக்கி தேவை நமக்கு காசு பணம் தேவை இன்னைக்கு எல்லாத்துக்குமே. அப்போ கவலைப்படாத. என்னத்தை சாப்பிடும், எந்த மருந்தை சாப்பிட்டா என் வியாதி குணமாகும், அப்படிதானே? கர்த்தர் சொல்றார், ஒரு காரியத்தை குறித்து கவலைப்படாதே. கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோட ஒரு முழத்தை கூட்டுவான்? கவலைப்பட்டு ஆண்டவர் கிண்டல் அடிக்கிறார் இங்க. ஏய், கவலைப்பட்டுனா உடம்பு இழைச்சிடும். ஆமெனா? நீ கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோட ஒரு முழத்தை கூட்டுவான்? அப்போ கவலைப்படுறதுனால நீ இழைச்சி போயிடுவடா. மனசுக்குள்ள துக்கம், வேதனை, ஏதோ ஒரு சம்திங் உள்ளுக்குள்ளே ஓடிச்சுனாவே ஒல்லி அப்படியே மூஞ்செல்லாம் வாடி போய் ஒரு மாதிரி இஞ்சி துண்ண ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க, என்ன மூஞ்சில் ஒரு மாதிரியாக இருக்குது. காரணம் என்னென்னா, உள்ளுக்குள்ள கவலை தான் தேவனையும் மனிதனையும் விட்டு பிரித்த ஒரு பயங்கரம் பயம். கவலை என்பது பயம். ஐயோ, எனக்கு இந்த பெருமை கிடைக்காம போயிடுமா, என்னை யாராச்சும் ஒரு மாதிரி என்ன பேசிடுவாங்களா அப்படின்ற அந்த கவலை உள்ளுக்குள்ளே வந்து வாட்டி சாகடிச்சிடும். இப்போ ஆண்டவர் எப்படி நம்மை போஷிக்கிறார் என்பதை ஒரு பக்கா எக்ஸ்பிளைன் சொல்லி இங்கே சொல்லி முடிக்கிறார். இங்கே முடிக்க போகிறேன். இப்போ வாசிங்க பார்க்கலாம். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? நாட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போல் ஆகிலும் உடுத்திருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பாரு, காட்டு புஷ்பங்களை போய் கவனின்ற பார்க்க சொல்ல கவனின்றாரு. ரசிங்கப்பா. நீங்கள் இந்த பூக்கள் எல்லாம் பாருங்க பார்க்கலாம். என்ன நான்லாம் பார்த்தீங்கன்னா ஏசப்பா நாமத்தை மகிமை சொல்கிறேன், வெளியே வாக்கிங்களும் போகணும்னு வச்சிங்களேன், பயங்கரமாக ரசிப்பேன். தேவனுடைய அந்த கலை நயம், தேவனுடைய அந்த கலை நயம் அவ்வளவு பெரிய டிசைன் வண்ண பூக்கள், வண்ண பூக்கள். அந்த பூக்களை உத்து கவனிச்சு பாரு, தேவன் எவ்வளவு நல்லவர். அந்த 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 பூக்கள் போய் எங்கே போய் எந்த நூற்பாலையில் போயிட்டு நெய்து தன்னுடைய அந்த வஸ்திரத்தை போட்டுக்குச்சு. தேவன் அதற்கு போட்டு அந்த அந்த உடையை கொடுத்தார். உண்மையாக சொல்கிறேன்,
நம்மெல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்கின்னு கண்ணாடியில் போய் நம்ம முகத்தை பார்த்து நம்ம ரசிப்போம். உங்களுக்கு முன்னாடி அவர் ரசிக்கிறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? உங்கள் உடம்புக்கு உங்கள் கலருக்கு என்ன கலர் கரெக்டாக தேவை, எது பொருந்தோன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ஏற்படுகிற எண்ணமே அவர் கொடுத்தது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, அழகாக ட்ரெஸ் பண்ணலாம், அலங்காரமாக தான் வேணாம். இதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பெரிய அலங்காரம் தான் வேணாம். போதுமான தகுதியான வஸ்திரத்தை சரியாக தேவன் நமக்கு கொடுக்குறாரு. அப்போ ஆண்டவர் இங்கே சொல்லிட்டாரு, அப்படிப்பட்ட காட்டு புஷ்பங்களை அவ்வளவு மகிமையாய் தேவன் படைக்கிறாரு. சாலமோன் ராஜாவுடைய நாட்களில் வெள்ளி ஒரு பொருட்டாகவே எண்ணப்படவில்லை. அவருடைய வேலைக்காரர்களும், அதாவது சேபா தேசத்து ராஜஸ்திரி எதில் பிரம்ம கொண்டாங்கன்னா, அவருடைய வேலைக்காரர்களுடைய வாழ்க்கை தரத்தை பார்த்தே அவங்க அவ்வளவு ஷாக் ஆயிடுச்சு அந்த பொம்பளை. ஆமென் சொல்லுங்களேன். அவ்வளோ பெரிய மகிமையில் இருந்த சாலமோனே இந்த காட்டு புஷ்பங்களை போல ஒன்று கூட உடுத்தலடா, என் தேவன் அப்படி உடுத்து விற்கிறாரு. அப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்ற தெரியுமா? ஆண்டவரே, என்னை நீங்கள் பராமரிங்கப்பா. முழுக்க முழுக்க அந்த பொருளாதார பாபிலோனை விட்டுட்டு தேவருடைய ராஜ்யத்தில் அந்த பராமரிப்பில் வரும்படிக்கு தேவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அதான் சொல்றேன். அங்கே மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1லிருந்து 6ஆம் அதிகாரம் 18 வசனம் வரைக்கும் அந்த மகாபலி அரசியல் பாபிலோனை விட்டு வெளியே வரும்படி வேறு பிரிச்சுட்டு நம்மை தேவ ராஜ்யத்துக்குள்ள நம்மை மகிமைப்படுத்தி விட்டு பொருளாதார பாபிலோனை விட்டு வெளியே வந்து தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய பாதுகாப்பு, பராமரிப்புக்குள்ள தேவன் நம்மை நடத்துகிறார். இப்போ சொல்றாரு பாருங்க, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புக்கு போகுது, விறகா அதை பயன்படுத்த போகிறாங்க. இல்லைன்னா அதை ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு போய்டும். ஒரு காற்று அடிச்சதுமே அது இல்லாமல் போயிடும். ஆனால் நீ விசேஷம் இல்லையா? இப்போ சில பேர் நினைப்பாங்க, நான் மட்டும் ஏன் ரொம்ப கருப்பாக போயிட்டேன், நான் மட்டும் ஏன் கருப்பாக பிறந்துட்டேன், எனக்கு நான் இன்னும் கொஞ்சம் கலர் நல்லா வந்துட்டு நல்லா இருக்குமே. ஒன்று சொல்லவா? அந்த கருப்பு உடலுக்கும் எப்படிப்பட்ட வண்ண ஆடைகளை போட்டால் இது ரொம்ப கவர்ச்சியாக நல்லா அழகாக இருக்குன்னு சொல்லி அவர் பார்த்துக்கினே இருக்கிறாரு. பாவம், அவர் இந்த விஷயத்தில் ரொம்ப பாவம். நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், ஐயோ நான் கருப்பாக போயிட்டேன், எனக்கு எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் எனக்கு செட் ஆக மாட்டேங்குதுன்னு உள்ளே போட்டு கவலைப்பட்டுனே உட்காந்துருப்பாங்க. உண்மையாக சொல்கிறேன். இப்போ சில பேருக்கு எந்த ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்குதா, கர்த்தரை பெருசாக கண்டுக்கவே மாட்டார். ஆனால் நம்முடைய நிறங்கள் ஒன்று நம்முடைய வடிவங்கள், நம்முடைய உருவங்கள் எல்லாவற்றையும் தேவன் படைத்தார். அதை எப்படி உடுத்துவித்து அதை அழகுபடுத்தி பார்க்கணும்னு சொல்லியும் தேவன் என்ன பண்ணுறாருன்னா கூர்ந்து கவனிக்கிறார். உண்மையாக சொல்கிறேன். நம்ம ட்ரெஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு வித்தியாசமான அழகை கூட்டி கொடுக்கும். ஒரு புது ட்ரெஸ்ஸை போடும்போது ஒரு புது நிறம், இப்போ நிறைய டிசைன்லாம் வருது. இப்போ நிறைய கம்ப்யூட்டர் காலம் இல்லையா, நிறைய சேரீலாம் பார்த்தா டிசைனாக வருது இல்லையா. அந்த புது ட்ரெஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு புது அழகை கொடுக்கும். உண்மையாக சொல்கிறேன், நமக்கு முன்னாடி நம்ம ரசிக்கிறவர் நம்முடைய தேவனே. ஆமேனா? நம்முடைய உருவம் இன்னதென்று அறிந்தவர் அவர். நமக்கான வடிவங்களையும் இந்த நிறங்களையும் கொடுத்தவர் அவர். அதுக்கேற்ற மேட்சை எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு அந்த எண்ணங்களை கொடுத்தவரும் அவரை. நமக்கு முன்பதாக அவர் தான் சந்தோஷப்படுறாரு. ஆமென் சொல்லாமா? அதனால் ஐயோ எனக்கு அந்த சாரீ மேலே ரொம்ப ஆசையாக இருக்குது, என்னால் வாங்கி கட்ட முடியலையே. அல்லது அந்த சில பேர் நிறைய ட்ரெஸ்ஸுங்களாம் வருது இல்லையா, மாடலாக. நீ என்ன நினைக்கிறியோ சரி, கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ண வல்லமை உடையவர். தயவு செய்து கவலை மட்டும் படாதீங்கன்னு ஏசப்பா சொல்கிறாரு. ஆமேனா? இன்றைக்கு எப்படிப்பட்ட கவலை இருந்தாலும் அந்த கவலையிலிருந்து தேவன் நமக்கு இன்னைக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆமென் சொல்லாமா? கவலை இல்லாத ஒரு மகிமையான வாழ்க்கை தேவன் நமக்கு கொடுக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். நம்மளை கவலைப்பட வைக்கிறதே பொருளாதாரம், பணம். ஐயோ எனக்கு பணம் இல்லையே, கவலைப்படாத. ஆண்டவர் சொல்ற மகிமை, மலை பிரசங்கத்துடைய மகிமை, கவலைப்படாத. தேவன் உன்னை போஷிக்க வல்லமை உடையவர். உன் கையில் வச்சிருக்கிற காசு பணத்தை வச்சிங்கன்னா உனக்கு கவலை தான் வரும். உண்மையிலே உன் கையில் இருக்கிற காசை வச்சு, ஆண்டவரே நான் இதை என்ன பண்ணேன், இந்த காசை வச்சு நான் என்னத்தை செய்ய, நான் வீடு கட்டுவேனா, பிள்ளைங்களை படிக்க வைப்பேனா, சாப்பிடுவேனா, திடீர்னு எனக்கு இந்த மருத்துவ செலவு ஏற்படுது, இப்படி பண்ணுவேனான்னு தான் உட்காந்துருக்கணும், கவலையோடு தான் இருக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் கண்ணை இந்த காசு மேலே வைக்காதங்க, கர்த்தர் மேலே வைங்க, தேவன் மேலே வைங்க. அப்பா நான் என்ன செய்யட்டும்,
அந்த தேவைகளை கரெக்டாக அந்தந்த நேரத்தில் சரியாக சந்தித்து நம்மை நடத்தி கொண்டு போக வல்லமை உடையவர். இன்றைக்கு இந்த மகா பாபிலோனிலிருந்து விடுதலை கொடுத்து பரம எருசலேமுக்குள்ள தேவன் நம்மை கொண்டு போகிறார். ஆமென் சொல்லுவோமா? தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? என் தேவைகள் என் கர்த்தர் அறிந்திருக்கிறார். என் பரமபிதா, என் அப்பா, என் தேவன் அறிந்திருக்கிறார் என்கின்ற மகிமையை இன்றைக்கு தேவன் நம் தலைமையில சுமத்துகிறார். கவலையை நிறுத்துங்கள். கவலைப்படாத. ஆசைப்படுறியா? ஸ்தோத்திரம் பண்ணு. ஆண்டவர் எனக்கு தேவையா இருக்குது. உன் பரமபிதா நீ கேட்கிறதுக்கு முன்பதாகவே அவர் அறிந்திருக்கிறார். இங்க தான் ட்விஸ்டே. 33வது வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட. சொல்லுங்க, கூட. இங்க ராஜ்யத்தை பத்தி பேசுறது புரிஞ்சு போச்சா? உன் ராஜ்யத்தை விற்று, நான் நீதிமான் என்கின்ற எண்ணத்தை, அந்த பொய்யை விற்று, நான் ஒரு பாவி ஆண்டவரே, உங்க ராஜ்யத்துக்குள்ள நான் வருகிறேன். உங்க ராஜ்யம் ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய நீதி எது என்றால் கிறிஸ்து சிலுவையிலே பலியாக வேண்டும். மாம்சத்தை சிலுவையிலே சாகடித்தார். அது என் பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே மரித்தார் என்கின்ற விசுவாசம் உனக்குள்ளே இருக்குமே ஆனால் நீ தேவனுடைய ராஜ்யத்தையும், அவருடைய நீதி என்பது கிறிஸ்துவினுடைய மரணம். தேவனுடைய ராஜ்யத்தையும், என்னுடைய ராஜ்யம் அல்ல, அதுதான் அரசியல். இந்த அரசியலை விட்டு, அரசியல் பாபிலோனை விட்டு வெளியே வந்துட்டு தேவனுடைய பரம எருசலேமுக்குள்ள வந்துவிடு. அப்போ கர்த்தர் சொல்ற, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுப்பாராம். நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற தேவன். ஆமென். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். இது பயங்கர ஷாக்கிங். நாளைய தினம் இருக்கு இல்லையா? கர்த்தருடைய கிருபையில் நான் நாளைக்கு நான் இருப்பேன்னா, நாளைய தினம் கவலைப்படுமா என் தேவைக்காக? இதுதாங்க கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு மாபெரும் ஆசீர்வாதம். நீ கவலைப்பட்டுன்னு உட்காந்துங்கிற. கர்த்தர் சொல்றாரு, தேவன் சொல்றாரு, நாளைய தினம் உனக்கு என்னென்ன தேவைக்காக அது கவலைப்படும். அப்படின்னா என்னது? தேவன் உனக்கு எல்லாத்தையும் ஆயத்தப்பட்டு வச்சிருக்கிறாரு அர்த்தம். இது ஷாக். எனக்கு இது பயங்கர பிரமிப்பூட்டும். நாளைய தினம் உன்னுடைய தேவைகளுக்காக கவலைப்படுது. நீ சந்தோஷமா தேவனை துதி. என் கர்த்தர் பெரியவர், போதுமானவர், அவர் என் பரமபிதா என்று சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணு. இந்த மகா பாபிலோனை விட்டு வெளியே வா. இந்த பொருளாதார பாபிலோனை விட்டு வெளியே. இந்த பொருளாதாரம் உன்னை பயங்கரமாக அலைகழிக்கும், உன்னை சீரழிக்கும். உன் கையில் இருக்கிற காசை பார்க்காத, உன்னை அழைத்த தேவனை பார். நாளைய தினம் உன்னுடைய தேவைகளுக்காக கவலைப்பட்டு கலங்கின்னு உட்காந்துருக்கோம். அந்த நாளில் உன்னுடைய தேவைகளை தேவன் கொடுத்து உன்னை போஷிக்க வல்லமை உடையவர் என்பது தான் இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தி அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? ஆமென் சொல்லாமா? எல்லா கவலையும் விட்டுருங்க. கர்த்தர் அந்த மகா பாபிலோன், இந்த பொருளாதார பாபிலோனை விட்டு நம்மை விடுதலையாக்கி தேவனுடைய மகிமையினுடைய அந்த வழிநடத்தல், ஒரு ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் நிறுத்தி நம்மை ஒவ்வொரு நாளும் போஷித்து பராமரிக்க வல்லமை உடைய தேவன் இருக்கிறார். அதனால் பணத்தை பற்றி கவலையே படாத. நாளைய தினம்தான் உன் தேவைகளை குறித்து கவலைப்படும். அந்த அளவுக்கு நம்ம விசேஷமானவர்கள். ஆமென் சொல்லாமா? இந்த மகிமை நல்ல வீட்டில் உட்காந்து நல்ல இந்த வசனம் வாசித்து பாருங்க. ஆக கர்த்தர் நம்மை அந்த மகா பாபிலோனுடைய பொருளாதார பாபிலோனை விட்டு வெளியேற்றி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மை கொண்டு போய் வைத்து நம்மை பாதுகாத்து பராமரிக்கிற தேவன் கையில் நம்மை ஒப்பு கொடுக்கிறார். இப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். அவருடைய நீதி, ராஜ்யம் என்பது தேவனே சர்வ வல்லவர். அவருடைய நீதி என்பது இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக மரித்தார். ஆமெனா? இதை நீ தேடினா உனக்கு உரிய எல்லாவற்றையும் தேவன் கூட கொடுப்பாராம், உன்னை வாழ வைப்பாராம் நித்திய காலமே அவர் ராஜ்யத்தில். ஆமென் சொல்லுவோமா? நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் எங்கள்